அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு 2013ஆம் ஆண்டிற்கான வரலாற்று வினா விடைகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நாம் இங்கு காணலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் கேள்வி, இது 2013ஆம் ஆண்டு வரலாற்று வினா விடைகள். முதல் கேள்வி, பின்வரும் காரணிகளில் எது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் மற்ற ஐரோப்பிய வணிகர்களை விட வெற்றி பெற காரணமாக இருந்தது? ஏ, மேலான வணிக திறமை. பி, தரமான வளர்ச்சியடைந்த வணிகர்கள். சி, கடற்படையின் மேலாண்மை. டி, இந்திய மன்னர்களுடன் நல்லுறவு. இதுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய கடற்படையின் மேலாண்மை. இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இதுதான் சரியான விடை. இப்போ எடுத்துக்காட்டாக 1588ஆம் ஆண்டு ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த அந்த ஒரு போரில் வட அமெரிக்க பகுதிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இங்கிலாந்து தன்னுடைய கடற்படை மேலாதிக்கத்தினால ஸ்பெயினை வீழ்த்தியிருப்பாங்க. எங்கே? இங்கிலாந்து பக்கம், ஐரோப்பா கண்டங்கள். அதே மாதிரி 1612ஆம் ஆண்டு தாமஸ் பெஸ்ட் என்ற இங்கிலாந்து நாட்டவர் என்ன பண்ணியிருப்பார்? போர்ச்சுகீசியரை இந்திய கடற்கரை பகுதிகளில் வீழ்த்தியிருப்பார். அப்போ ஆங்கிலேயரின் முக்கியமான இந்தியாவில் நிலைநிறுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்படையின் மேலாண்மை. அவங்க எவ்வளவுதான் பலவிதமான ஆன்சர் இருந்தாலும் இதற்கு முக்கியமான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடற்படையின் மேலாண்மை. அடுத்து இரண்டாவது கேள்வி, வங்காள ஆசிய சங்கத்தின் மேலான பங்கு என்ன? இந்த வங்காள ஆசிய சங்கத்தின் மேலான பங்கு, அதாவது பெங்கால் ஏசியாட்டிக் சொசைட்டி, இதனுடைய முக்கியமான பங்கு என்ன? ஏ, வரலாற்று எழுத்தறிவு. பி, இந்திய பாரம்பரியத்தை மேற்கு நாடுகளுக்கு வெளிப்படுத்துதல். சி, இந்து புனித நூல்களை விளக்குவதற்கு உதவுதல். டி, வங்காள தேசியவாதிகளுக்கும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கும் இணைப்பு பாலமாக விளங்குதல். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பாரம்பரியத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு பரப்புதல் அல்லது வெளிப்படுத்துதல். இதுதான் மிக முக்கியமான பதில். இது இந்த பெங்கால் ஏசியாட்டிக் சொசைட்டி என்பது 1784ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. வங்காள ஆசிய சங்கம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய மக்களின் கலாச்சாரம், அறிவு, அப்புறம் அந்த நூல்கள், இவைகளை எல்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு வெளிப்படுத்துவது, இந்திய பாரம்பரியத்தை மேற்கத்திய நாடுகளுக்கு வெளிப்படுத்துவது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. வங்காள ஆசிய சங்கம். மூன்றாவது கேள்வி, இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ, பெஞ்சமின் டிஸ்ரேலி. பி, வி.டி. சவார்கர். சி, சர் ஜான் ஸ்டீலி. டி, எஸ்.என். பானர்ஜி. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, வி.டி. சவார்கர். விநாயக் தாமோதர் சவார்கர். இவர் தான் இந்திய சுதந்திர போர் 1857 இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். இவர் அபினவ் பாரத் சபா அப்படின்ற ஒரு ரகசிய அமைப்பை ஏற்படுத்தி இது பண்ணியிருப்பார். அதன் மூலம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருப்பார். அபினவ் பாரத் சபா. இவர் இந்த புக்கை எழுதினதுக்கு பிறகுதான் இந்த 1857ஆம் ஆண்டு நடந்த அந்த சிப்பாய் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ட்டு இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் அது சிப்பாய் கழகம் அல்லது சிப்பாய் புரட்சி என்று தான் அழைக்கப்பட்டிருந்தது. அதை தான் பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்திய சுதந்திர போர் 1857 என்ற நூலை இயற்றியிருப்பார். விநாயக் தாமோதர் சவார்கர். அடுத்த நான்காவது கேள்வி, பீகாரில் நடைபெற்ற 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தலைவர் யார்? பீகாரில் நடந்த இந்த முதல் இந்திய சுதந்திர போரில் பீகார் பகுதியில் நடைபெற்ற புரட்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏ, கன்வர் சிங். பி, நானா சாஹிப். சி, தாந்தியா தோப். டி, மங்கள் பாண்டே. யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சி, கன்வர் சிங் அல்லது குன்வர் சிங் என்று அழைக்கப்படும் இவர் தான் பீகார் பகுதியின் தலைவராக இருந்திருப்பார். இந்த பீகார் பகுதியில் நடந்த இந்த புரட்சியை பிரிட்டிஷ்கார் ஒருத்தர் அடக்கியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டெய்லர்.
வில்லியம் டெய்லர் என்பவர் தான் வந்து இந்த பீகாரில் நடைபெற்ற இந்த புரட்சியை அடக்கியிருப்பார். அந்த பகுதிக்கு புரட்சிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்வர் சிங் அல்லது குன்வர் சிங் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து இந்த நானா சாஹிப், இவர் வந்து எந்த பகுதிக்கு வந்து தலைமை ஏற்றிருப்பார் பார்த்தீங்கன்னா கான்பூர். இந்த பகுதிக்கு வந்து நானா சாஹிப் கான்பூர். சர் காலின் கேம்பல் என்பவர் தான் வந்து இந்த கான்பூர் பகுதிக்கான இதை வந்து அடக்கியிருப்பார். தாந்தியா தோப்பு, இவர் வந்து இந்த குவாலியர் பகுதிக்கு படையை வழிநடத்தியிருப்பார். குவாலியர் இதை வந்து சர் அக்ரோஸ் என்பவர் வந்து இந்த இதை வந்து அடக்கியிருப்பார், தாந்தியா தோப்பு இதை. இந்த மங்கள் பாண்டி என்பவர் யாருன்னு தெரியும். அவர் தான் வந்து இந்த அந்த தோட்டாவை தொட மறுத்து இந்த புரட்சியை தொடங்குறதுக்கு உடனடி காரணமாக அமைந்தவர். இவர் தான் மங்கள் பாண்டே. அடுத்து 5வது கேள்வி, மொழிவாரியான இந்திய மாகாணங்களை ஏற்படுத்துவதற்கான தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த கூட்டத்தில் நிறைவேற்றியது? எந்த கூட்டத்தில் நிறைவேற்றியது மொழி வாரியான அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் மாநாடு. இது ரொம்ப மிக முக்கியமான மாநாடு. 1920 நடக்கும். இதற்கு வந்து தலைமை வகித்தவர் வந்து சேலம், தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் விஜயராகவாச்சாரியார் தான் வந்து இந்த மாநாட்டிற்கு தலைவராக இருந்திருப்பார். இந்த மொழிவாரியான இந்திய மாகாணங்களை ஏற்படுத்துவதற்கு தீர்மானம் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கிலாபத் இயக்கத்தில் அந்த சொல்லியிருப்பார், ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன பண்ணுறாரு, இந்த காங்கிரஸ் மாநாடு வந்து ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் அமைதியான வழியில் நோக்கி என்ன பண்ணுவாங்க, சுதந்திரத்தை நோக்கி பாடுபட்டு செல்வார்கள். ஒத்துழையாமை இயக்கம் காரணமாக காந்தியடிகள் பள்ளிகள் புறக்கணிப்பு, அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, நீதிமன்றங்கள் புறக்கணிப்பு என்ற ஒரு அகிம்சை போராட்டத்தை கொண்டு வராங்க, சட்டப்பூர்வமான போராட்டங்களை. இந்த மாநாட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மிக முக்கியமான ஒரு கூட்டம் 1920 காங்கிரஸ் மாநாடு. காந்தியடிகள் அவருடைய அரசியல் பிரவேசம் காந்திய காலகட்டம் என்பது 1920 அந்த காலகட்டங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்குது, காந்திய காலகட்டம். அடுத்த 6வது கேள்வி, முதலாவது இந்திய மொழி வாரியான மாநிலமான ஆந்திர பிரதேசம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் எப்பொழுது மொழிவாரி மாநிலமான ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 19, 1953 தான் வந்து மொழிவாரி மாநிலமான ஆந்திர பிரதேசம் உருவாக்கப்பட்டது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவர் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். 1952 இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1952 டிசம்பர் மாதம் இறந்திருப்பார். டிசம்பர் மாதம் இறந்ததுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, தனி ஆந்திர நாடு கோரிக்கை, தனி ஆந்திரா பகுதி கோரிக்கை வந்து இதாகும். அப்போ வந்து ஆந்திர பிரதேசம் என்பது கர்னூலை தலைநகராக கொண்டு சில பகுதிகளை கொண்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் மேலே போராட்டம் நடத்தி யூனியன் பியில் இருந்த ஹைதராபாத், அந்த ராயலசீமா அந்த பகுதிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 1 வருடத்திற்கு பின்பு டிசம்பர் 19, 1953 ஆந்திர பிரதேசம் அப்படின்ற ஒரு மொழிவாரி மாநிலமாக உருவாகும். இதுக்கு ஆன்சர் வந்து டிசம்பர் 19, 1953. இதுதான் வந்து சரியான விடையாக வரும். இது வந்து சுதந்திரத்துக்கு பின்பு தான் வந்து ஆந்திர பிரதேசம் வந்து இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக வரும். சுதந்திரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா. அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரிசா 1931 ஓடனால் அப்படின்ற ஒரு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க. அதன் பரிந்துரையின்படி 1935 இந்திய அரசு சட்டம் அதனுடைய படி 1936 பீகார் இந்த பகுதிகளிலிருந்து ஒரிசா வந்து ஒடிசா மொழி பேசும் மக்கள் வந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதுதான் சுதந்திரத்துக்கு முன்பே வந்து
மொழிவரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரிசா. சுதந்திரத்துக்கு பின்புன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆந்திர பிரதேசம். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 7வது கேள்வி, இந்திய யூனியனுடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த சட்டம் அல்லது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டது? ஏ சிம்லா ஒப்பந்தம், பி இந்திய சுதந்திர சட்டம் 1947, சி இணைவு ஒப்பந்தம், டி தாஸ்கன் ஒப்பந்தம். சி இணைவு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைந்தது. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 565 சுதேச மன்னர்கள் இருப்பாங்க. அதில் 562 பேர் வந்து இந்தியாவோ அல்லது பாகிஸ்தானுடனும் இணைந்திருப்பாங்க. இந்த இணைப்பு ஒப்பந்தம் என்பது 1935ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த இணைவு ஒப்பந்தம். அதாவது இந்தியாவுடனும் அல்லது பாகிஸ்தானுடனும் இணைந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் வந்து இந்த இணைவு ஒப்பந்தம். இதன் அடிப்படையில் தான் வந்து 3 மாகாணங்கள் இந்தியாவில் ஒன்றிணைக்காத சுதேச அரசர்கள். ஒன்று ஹைதராபாத், 2வது ஜுனாகத், 3வது காஷ்மீர். இந்த காஷ்மீர் வந்து எதன் அடிப்படையில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதுன்னா இந்த இணைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காஷ்மீர் அரசர் மகாராஜா ரஞ்சித் சிங் அந்த பழங்குடியினர் பாகிஸ்தான்லேருந்து வந்த அந்த பழங்குடியினரின் தொல்லைகள் தாங்காமல் இந்திய இராணுவத்தின் உதவியை கேட்டிருப்பார். அதன்படி பட்டேல் வந்து இந்த இணைவு ஒப்பந்தத்தை பயன்படுத்தி காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்திருப்பார். அதனால் காஷ்மீருக்கு ஒரு தனி சிறப்பு அந்தஸ்தை அளிச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 370. இந்த இணைவு ஒப்பந்தத்தின்படி வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். காஷ்மீரின் அரசர் இந்துக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து இஸ்லாம் சமயத்தினர். அப்போ காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இணைவு ஒப்பந்தம். அப்போ சிம்லா ஒப்பந்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு நடந்த போர் 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான ஒப்பந்தம் வந்து சிம்லா ஒப்பந்தம். இந்திய சுதந்திர சட்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான சட்டம் தான் வந்து இந்திய சுதந்திர சட்டம். தாஸ்கன் ஒப்பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு சமாதான ஒரு உடன்படிக்கை தான் வந்து தாஸ்கன் ஒப்பந்தம். அடுத்து 8வது கேள்வி, மக்கள் வாக்கெடுப்பு மூலம் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசர்களின் மாகாணம் எது? ஏ ஜுனாகத், பி ஹைதராபாத், சி சியால்கட், டி தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகர். குஜராத் பகுதி அருகே அமைந்திருந்த இந்த பகுதி தான் வந்து ஜுனாகர். இதனுடைய ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தினை சார்ந்தவர். மக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் சார்ந்தவர். இந்த ஜுனாகரோட அந்த திவான் என்ன பண்ணியிருப்பார், பாகிஸ்தானுடன் சேர்றதுக்கு இது பண்ணியிருப்பார். அதனால் அந்த இருக்க மக்கள்லாம் வந்து புரட்சி செய்திருப்பார்கள். அதன்படி அந்த புரட்சி செய்தனால அந்த பகுதியில் வந்து மக்கள் வாக்கெடுப்பு மூலமாக இந்த ஜுனாகர் என்ற பகுதி வந்து இந்திய நாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ மக்கள் வாக்கெடுப்பு மூலமாக இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசர்களின் மாகாணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகர். ஹைதராபாத் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் போலோ என்ற ஒரு இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக தான் வந்து ஹைதராபாத்தை இந்தியாவுடன் இணைத்திருப்பாங்க. ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்கு இணைப்பு ஒப்பந்தம், அதை நம்ம போன இதிலேயே பார்த்துருப்போம். அடுத்தது 9வது கேள்வி, சுதந்திரத்தின் போது 1947 சுதந்திரத்தின் போது இந்தியாவின் எத்தனை வகையான மாநிலங்கள் இருந்தன? எத்தனை வகையான மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான மாநிலங்கள் இருந்தன. இந்த இடத்துல நம்ம உஷாராக கவனிக்கணும். மாநிலங்கள்னு கேட்டால் 3 வகையான மாநிலங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்ற 3 வகையான மாநிலங்கள் காணப்படும். ஒன்று வந்து மாநில ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் இருக்கும். பி சுதேச அரசர்களின் மாநிலங்களாக ஒரு மாநிலம் இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய கமிஷனரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படின்ட்டு ஏபிசி என்று 3 வகையான மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் அமைந்திருந்தன. 4வதாக ஒன்று அமைந்திருக்கும். அது வந்து யூனியன் டெரிட்டரி, அது வந்து யூனியன் பிரதேசம், அது வந்து நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் அது வந்து மாநிலங்களில் வராது. அப்போ ஏபிசி என்று 3 வகையான மாநிலங்கள் தான் இருக்கும். ஏல வந்து பீகார், நம்ம மதராஸ் மாகாணம், வங்காள மாகாணம்,
பம்பாய் மாகாணம் அப்படின்ட்டு ஒரு 9 மாகாணங்கள் அடங்கியிருக்கும் ஏல. அதே நேரத்தில் பியில் வந்து ஹைதராபாத்து, ஜம்மு காஷ்மீர், இந்த புதுசாக இந்தியா அப்படின்றத 9 மாகாணங்கள் அமைந்திருக்கும். சியில் வந்து அஜ்மீர், இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து அடங்கியிருக்கும். அப்போ ஏபிசி என்று 3 வகையான மாநிலங்கள் அமைந்திருந்தன. இப்போ எப்படி மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற மாநிலங்கள் தான் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா அப்படின்ட்டு. அதே நேரத்தில் யூனியன் டெரிட்டரி அப்படின்ட்டு 2 வகையான பிரிவுகளாக தற்போது உள்ளது. அந்த காலத்தில் மாநிலங்களே 3 வகையாக இருந்தது. 10வது கேள்வி, 3ஆம் போலந்து பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு எது? ஏ 1795ஆம் ஆண்டு, பி 1796ஆம் ஆண்டு, சி 1797ஆம் ஆண்டு, டி 1798ஆம் ஆண்டு. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் போலந்து பிரிவினை 1795ஆம் ஆண்டு. இதுதான் வந்து சரியான விடை. மொத்தம் 3 போலந்து பிரிவினை நடைபெற்றிருக்கும். 1772 இது வந்து முதல் போலந்து பிரிவினை. இதில் வந்து ஆஸ்திரியா, பிரஷ்யா, ரஷ்யா 3மே வந்து போலந்தை வந்து பங்கு போட்டிருக்கோம். திரும்ப 1793ஆம் ஆண்டு 2வது போலந்து பிரிவினை நடைபெற்றிருக்கும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரஷ்யாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, போலந்தை பங்கு போட்டிருப்பாங்க. 1795ஆம் ஆண்டு நடைபெற்ற 3வது போலந்து பிரிவினையில் ஆஸ்திரியா, பிரஷ்யா, ரஷ்யா 3மே வந்து போலந்தை பங்கு போட்டு பிரிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1918 குறிப்பாக முதல் உலகப் போர் முடிகிற சமயத்தில் தான் வந்து போலந்து மீண்டும் ஒரு நாடாக இணைக்கப்பட்டது. 123 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாடாக வரும் என்னது, போலந்து. 11வது கேள்வி, ரஷ்யாவின் பேரரசியாக, ரஷ்ய நாட்டின் பேரரசியாக மகா கேத்ரின் II, அதாவது 2ஆம் கேத்ரின் எந்த ஆண்டு முடிசூட்டினார்? எந்த ஆண்டுன்னு கேட்டுக்கிறாங்க. 1762ஆம் ஆண்டு. இந்த கேத்ரின் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் த கிரேட். இவங்க ஏன் முக்கியமாக வந்து ரஷ்ய நாட்டில் வந்து குறிப்பாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை நவீனமயமாக்குதல், ரஷ்ய பேரரசை விரிவாக்கம் செய்தல், அந்த ரஷ்ய நிர்வாகத்தை மேம்படுத்துதல். இதன் காரணமாக அந்த ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யா வந்து ஒரு வலிமை மிக்க நாடாக மாற்றினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்ரின் த கிரேட் எனப்படும் மகா கேத்ரின் II, 2ஆம் மகா கேத்ரின். இவங்க வந்து 1762ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வராங்க. 1796 வரை ரஷ்யாவை ஆட்சி செய்கிறாங்க. 96 வரை ரஷ்யாவை நவீனமயமாக்கியவர் இவர்கள் தான். அடுத்து 12வது கேள்வி, முக்கியமான கேள்வி. 16ஆம் லூயி, பிரெஞ்சு புரட்சி வந்து இவர் காலத்தில் தான் நடைபெற்றது. 16ஆம் லூயியின் புகழ்பெற்ற நிதி அமைச்சரின் பெயர் என்ன? புகழ்பெற்ற நிதி அமைச்சர் யார்? 16ஆம் லூயின் புகழ்பெற்ற நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அனைவருமே வந்து நிதியமைச்சர் தான். பிரெயின்றவரை தவிர இது எல்லாருமே நிதியமைச்சர் தான். டார்கெட், காலோன், நெக்கர் இவங்க 3 பேருமே வந்து மிக முக்கியமான நிதியமைச்சர். அதில் மிகவும் புகழ்பெற்ற நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெக்கர். இவர் தான் வந்து முக்கியமான நிதியமைச்சர். இந்த நெக்கரோட காலத்தில் தான் வந்து பிரெஞ்சு புரட்சியானது நடைபெற்றது. எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ டார்கெட் என்பவர் இருக்கிறார். இவர் வந்து 1774 1776 வரை, 74 76 வரை நிதியமைச்சராக இருக்கிறார். மன்னர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நிலப்பிரபுத்துவவாதிகளுக்கும் மதகுருமார்களுக்கும் வரி விதிக்க வேண்டும் என்றார். ஆனால் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஆலோசனையை வந்து என்ன பண்ணுறாரு, டார்கெட்டோட ஆலோசனையை வந்து மன்னர் நிராகரித்துறார். அடுத்தது நெக்கர் என்பவர் வந்து வராரு. 1771 1781 வரைக்கும் 4 ஆண்டுகள் இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, பொது கடன்கள் மூலம் அரசுக்கு நிதி திரட்டினார். கடன்கள் மூலமாக நிதி திரட்டுறார் யார், நெக்கர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நிதி கணக்குகளை வந்து பொதுமக்களுக்கு வெளியிடுறார். இதன் மூலம் பிரெஞ்சு நாட்டின் நிதிநிலை அறிக்கைகளை வந்து அந்த மக்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் வந்து இந்த நெக்கர் தான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, 81க்கு அப்புறம் 83லேருந்து 87 வரைக்கும் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 87 வரைக்கும் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா காலோன் என்பவர் இருக்கிறார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெரும் செலவுகளை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கே புரியுது,
நிதிநிலை ரொம்ப மோசமடைந்தது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அனைத்து நில உரிமையாளருக்கும் வரி விதித்தனர். இதை என்ன பண்ணுறாரு, முன்னாடி டார்கெட் சொன்னதை மன்னர் நிராகரித்தார். ஆனால் காலம்னு சொல்கிறத என்ன பண்ணிட்டார், மன்னர் கேட்டுக்கொண்டு நிலப்பிரபுத்துவவாதிகளுக்கும் என்ன பண்ணுறாரு, வரி விதிக்கிறாரு. ஆனால் நிலப்பிரபுத்துவவாதிகளும் மத குருபார்களும் இதை எதிர்த்தனால என்ன பண்ணுறாரு, மன்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. அதை பெண்டிங்கில் வைக்கிறார். அதனால் என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கூட்டப்படாமல் இருந்த பாராளுமன்றம் கூடியது. திரும்ப யார், இவர் நெக்கரே திரும்ப 1788 89 வரைக்கும் திரும்ப என்ன பண்ணுறாரு, நிதியமைச்சராகவே செயல்படுகிறார். அப்போ பிரெஞ்சு புரட்சி யார் காலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்கர் அவர்களுடைய காலத்தில் மறுபடியும் அவர் பிரெஞ்சின் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது இதில் எந்த பதில்னே சொல்ல முடியல. 16ஆம் லூயியின் புகழ்பெற்ற நிதி அமைச்சரின் பெயர். எல்லாருமே 3 பேருமே முக்கியமான நிதி அமைச்சர்கள் தான். அப்போ அதில் கணக்கு போட்டிங்கன்னா காலூன் அல்லது நெக்கர் தான் முக்கியமான நிதி அமைச்சராக இருந்திருப்பாங்க. அடுத்தது 13வது கேள்வி. நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு நெப்போலியன் போனாபர்ட் பிரெஞ்சு நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டார்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1804, கிபி 1804. இவர் தான் முதலாம் நெப்போலியன் என்றும் அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 1796 முதற்கொண்டு என்ன பண்ணுறாரு, அந்த பிரெஞ்சு நாட்டின் அந்த படையை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். 1796 1804 வரைக்கும். 1804 தான் இவர் என்ன பண்ணுறாரு, மன்னராக பதவியேற்கிறார், முடிசூட்டி கொண்டார். 1815 வரை, இந்த வாட்டர்லூ போர் வரை என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சு நாட்டின் மன்னராக முடிசூட்டி கொண்டு ஆட்சி புரிந்தார். அடுத்து 14வது கேள்வி. வியன்னா மாநாடு, அதாவது வியன்னா காங்கிரஸ் மாநாடு எந்த நாட்டின் தலைநகரில் கூட்டப்பட்டது? அப்போ வியன்னா என்பது எந்த நாட்டோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அந்த நாட்டின் தலைநகரம் தான் வியன்னா. இது 2022 PGTRB கொஸ்டினில் கூட எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆஸ்திரியாவின் தலைநகரம் எது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ வியன்னா ஏன் முக்கியமானதுன்னா, வியன்னா காங்கிரஸ் மாநாடுன்னு ஒரு முக்கியமான மாநாடு ஆஸ்திரியா தலைநகரம் வியன்னாவில் நடந்திருக்கும். இப்போ பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் எதுனா பாரிஸ். இங்கிலாந்தின் தலைநகரம் எது? லண்டன். அதே நேரத்தில் ஸ்பெயினின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிட். போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரம் லிஸ்பன். போலந்து நாட்டின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வார்சா பேக்ட்ன்ட்டு ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும். போலந்து தலைநகரம் வார்சா. அடுத்தது ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. 15வது கேள்வி. இந்திய அரசியல் சாசனத்தில் சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஏ பிரிட்டிஷ் அரசியலமைப்பு, பி அமெரிக்க அரசியலமைப்பு, சி 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், டி ஜெர்மனி அரசியலமைப்பு. சட்டத்தின் ஆட்சி என்பது பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் ஆட்சி என்பதை ஆல்பர்ட் வெர்ன் டெய்ஸி, ஏவி டெய்ஸி என்பவர் தான் இதை முன்மொழிந்தார் என்பதை விட இதை பிரபலப்படுத்தினார். அப்புறம் இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம், மக்களின் உரிமைகள் அடிப்படை சுதந்திரங்களை பாதுகாக்கணும். இதுதான் இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை அடிப்படை சாராம்சம். இது பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இதை பிரபலப்படுத்தியவர் ஏவி டெய்ஸி. 16வது கேள்வி. இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த சரத்து குடிமக்களுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக வழங்குகிறது? ஷரத்து 21, ஷரத்து 21A, ஷரத்து 31, ஷரத்து 32. இப்போ ஷரத்து 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வதற்கான உரிமை, அனைவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் உண்டு அப்படின்றத இந்த ஷரத்து சொல்லுது. அதே நேரத்தில் ஷரத்து 21A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷரத்து 21A, இந்த ஷரத்து 21A என்ன சொல்லுதுன்னா, 2002ஆம் ஆண்டு 86வது அரசியல் சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்டின் படி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை அளிக்கிறது. அது என்னது? ஷரத்து 21A.
அப்புறம் சி ஷரத் 31 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தில், அதாவது சட்டத்தின் அதிகாரத்தினால் தவிர வேறு எந்த நபரின் சொத்தையும் கைப்பற்ற முடியாது. சட்டத்தின் மூலமாக தான் சொத்தை வந்து கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. அடிப்படை உரிமை சொத்து வந்து 1978ஆம் ஆண்டு 307 வந்து வைக்கப்பட்டது. அதன்படி அரசு மற்றும் தனியார் வந்து சொத்தை கையகப்படுத்தினால் அதற்கு வந்து இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுது இந்த ஆர்டிகல் 31. இது வந்து 300A போயிடுச்சு. சொத்துரிமை என்பது வந்து என்னது அடிப்படை உரிமையிலிருந்து ஒரு சட்டப்பூர்வமான உரிமை என்ற இதுக்கு வந்து 300A மாறியது. அடுத்து ஆர்டிகல் 32. இது என்னன்னா, அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யாருன்னா உச்சநீதிமன்றம். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அதற்கு எதிராக வந்து அதை பாதுகாப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். இதுதான் வந்து அடிப்படை உரிமை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஷரத்து 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 17வது கேள்வி. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? இந்த கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி இயற்றியவர் ஜெயங்கொண்டார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைகள புலவர். இந்த பரணி நூட்கள்லேயே முதல் நூல் வந்து இந்த கலிங்கத்து பரணி. கிட்டத்தட்ட 599 தாழிசைகளை கொண்ட நூல். அடுத்து திருமூலர் யாரும் தெரியும். இவர் எழுதினது திருமந்திரம். தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது. 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம். அடுத்து நக்கீரனார். இவர் வந்து 10 பாட்டு தொகையில் திருமுருகாற்றுப்படை நெடுநெல் வாடை என்ற நூலை வந்து 10 பாட்டில் எழுதியிருப்பார். அதே நேரத்தில் 8 தொகையில் அகநானூரில் 17, குறுந்தொகையில் 7, நற்றிணையில் 1, புறநானூரில் 3 அப்படின்ற பாடல்களை ஏற்றிருப்பார். 8 தொகையிலையும் ஏற்றிருப்பார். இளங்கோவடிகள் யாரும் தெரியும். தமிழின் முதல் காப்பியம், இந்த தமிழ் இலக்கியத்தின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த நூலை எழுதினவர் இளங்கோவடிகள். அடுத்து 18வது கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1856ஆம் ஆண்டு எழுதிய ராபர்ட் கால்டுவெல். இவர் தான் வந்து இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, a comparative grammar of the Dravidian or South Indian family of languages. இந்த புத்தகத்தினுடைய தமிழ்நாக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதை எழுதினவர் கால்டுவெல். அடுத்து 19வது கேள்வி. பொறுத்துக. இது வந்து தமிழ் நிலத்தின் 5 திணைகளை பற்றி குறிஞ்சிருப்பாங்க. குறிஞ்சி காடும் சார்ந்த நிலமும், முல்லை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடை சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயலை சார்ந்த நிலமும், நெய்தல் கடலும் கடலை சார்ந்த நிலமும், பாலை வறண்ட நிலம். அப்போ குறிஞ்சி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி மலையில் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்த்தல். குறிஞ்சிக்கு இது சி. அடுத்தது முல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, முல்லையில் வந்து காட்டில் வந்து வேட்டையாடுதல். அப்போ இது வந்து பி. மருதம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, பயிர் தொழில் தான் செய்வாங்க, விவசாயம் செய்வாங்க. நெய்தல் கடலும் கடலை சார்ந்த நிலமும், அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, மீன் பிடித்தல். அப்போ ஏசி பிடி இதுதான் வந்து சரியான விடை. 20வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மனை அடக்குவதற்கு ஆணை பிறப்பித்த ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார்? இந்த கேள்வி முக்கியமாக பார்க்கணும். கவர்னர் ஜெனரல். ஏ மேஜர் பானர்மன், பி கார்ன்வாலிஸ், சி வாரன் ஹேஸ்டிங்ஸ், டி வெல்லஸ்லி பிரபு. இதை வந்து அடக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பானர்மன். சரிங்களா? 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி 39வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டிருப்பார். அவரை காட்டி கொடுத்தவர் புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான். யார் அவரை பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் என்பவர் பிடிச்சிருக்கிறாரு. ஆனால் கேட்ட கேள்வி வந்து இது இல்லை. கவர்னர் ஜெனரல் என்பவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேருமே வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்க. இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் இவர் வந்து எந்த காலத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் பார்த்தீங்கன்னா 1773 85 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அப்போ இவர் கிடையாது. கார்ன்வாலிஸ் எப்போ இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா
1786 இருந்து 1793 வரை கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சர் ஜான் ஷோர் இருந்திருப்பார். 1773 1798 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வெல்லஸ்லி பிரபு எப்போனா 1798 இருந்து 1805 வரைக்கும் யார் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அப்போ 1799 தூக்கிலிடப்பட்டாங்கன்னா அப்போ அதற்கு காரணம் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை அடக்குவதற்கு ஆணை பிறப்பித்த ஆங்கில கவர்னர் ஜெனரல் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. அதுதான் சரியான விடை. 21வது கேள்வி. சாக்கிய புத்த சங்கம் சென்னையில் டேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. யாரால அந்த சாக்கிய புத்த சங்கம் சென்னையில தொடங்கப்பட்டது? அயோத்திதாச பண்டிதர், இவருடைய பேர்ல தான் தொடங்கப்பட்டது. இவர் தான் இந்த சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில தொடங்கினாரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1898 ஆண்டு. சரிங்களா? இதை இந்திய பௌத்த சங்கம் என்றும் அழைப்பாங்க. அதே நேரத்தில் இதே கேள்வி 2022 PGTRBல அயோத்திதாசர் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும், அயோத்திதாசர் அப்படின்னு அவரை நடத்திய பத்திரிகை, அவருடைய இயற்பெயர் காத்தவராயம், அவர் நடத்தின பத்திரிகை ஒரு பைசா தமிழன் என்ற நாளிதழை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இவர் தான் சாக்கிய புத்த சங்கத்தை தொடங்கினார். அடுத்தது இரட்டமலை சீனிவாசன். அவர் யாருன்னா 1891 ஆண்டு 91 ஆண்டு பறையர் மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை தொடங்கியிருப்பாரு. இது 1893 ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இவர் MC ராஜா, அவரும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினாரு. இவர் என்ன பண்றாருன்னா மயிலை சின்ன தம்பி பிள்ளை, அதோட சுருக்கம் தான் MC ராஜா. இவர் என்னது சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு முதலாக தாழ்த்தப்பட்ட உறுப்பினர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1922 பறையர் பஞ்சமர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஆதி திராவிடர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு? MC ராஜா. அடுத்து 22வது கேள்வி. ஆட்டோமான் துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றிய ஆண்டு இது. எந்த ஆண்டு கைப்பற்றாங்க பார்த்தீங்கன்னா 1453 ஆண்டு. கிபி 1453 கைப்பற்றினதுக்கு உலக வரலாறு ஐரோப்பியர்கள் கீழே நாடுகளுக்கான புதிய கடல் வழியை தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ தரை வழியாக பண்ணியிருந்த வணிகம் எது புதிய வழியை கண்டுபிடிப்பதற்கும் புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்கும் இந்த ஆட்டோமன் துருக்கியர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றியதுனால இதனால புதிய நாடுகளை தேடி ஐரோப்பியர்கள் கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தது 23வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. மிகச்சிறந்த இத்தாலிய ஓவியர் யார்? இவங்க இத்தாலிய மறுமலர்ச்சி, ஐரோப்பிய மறுமலர்ச்சி முதல்ல இத்தாலியில தான் ஆரம்பிக்குது. அந்த பழையவற்றையெல்லாம் தேடி புதுசாக கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது இலக்கியத்துல மறுமலர்ச்சி, அறிவியல்ல மறுமலர்ச்சி, ஓவியத்துல மறுமலர்ச்சி அப்படின்ட்டு பல வகையான மறுமலர்ச்சிகள் ஏற்படுகிறது. இலக்கியத்துல மறுமலர்ச்சி என்னும்போது டாண்டோ அவர் தெய்வீக இன்பவியல் என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். இது போன PGTRBல கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இத்தாலிய இலக்கிய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பெட்ராக். அப்புறம் என்னது, பிளாரன்ஸ் நகரை சேர்ந்த பொக்காசியோ என்பவர் டெக்கமரான் என்ற நூலை எழுதியிருப்பாரு. அப்புறம் மாக்கியவெளி என்பவர் தி பிரின்ஸ் என்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. இவங்க 4 பேருமே இலக்கியத்துல வருவாங்க. அப்போ ரவிவர்மா இந்தியாவில் இருக்கிற ஒரு மெக்கலோதன், அவர் யாருன்னு தெரியல. மார்ட்டின் லூதர் அவர் மறுமலர்ச்சியில அந்த கிறிஸ்தவ சமயத்துல ஏற்பட்ட பிரிவு அதுக்கு இதுவாக வருவார் மார்ட்டின் லூதர். அப்போ மைக்கேல் ஏஞ்சலோ என்பவர் தான் மிக முக்கியமானவர். அவர் தான் இத்தாலியில மிக சிறந்த ஓவியராக அறியப்பட்டவர். யாரு? மைக்கேல் ஆஞ்சலோ. பைபிளின் நாயகரான டேவிட்டின் உண்மையான தோற்றத்தை 1460 ஆண்டுல என்ன பண்ணியிருப்பாரு, வரைஞ்சிருப்பாரு. யாரு? மைக்கேல் டி ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோ இவர் மிக சிறந்த ஒரு சிற்பியாகவும் கருதப்படுகிறார். யாரு? மைக்கேல் ஆஞ்சலோ. அதே நேரத்துல மறுமலர்ச்சி காலத்துல
இத்தாலியில் மிக சிறந்த ஓவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியானோ டாவின்சி. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவியங்கள் வந்து முக்கியமாக வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ், இறுதி விருந்து, லாஸ்ட் சப்பர், மோனலிசா. இதெல்லாம் வந்து டாவின்சினியோட ஓவியங்கள். அப்படி நேரத்தில் கீழே கொடுத்த ஆப்ஷனில் 4ல் யார் இத்தாலியில் மிக சிறந்த ஓவியர்னு கேட்டாங்கன்னா மைக்கேல் ஆஞ்சலோ. அதே நேரத்தில் மறுமலர்ச்சி காலத்தில் மிக சிறந்த இத்தாலிய ஓவியர் யாருன்னு கேட்டாலும் டாவின்சி, லியானோ டாவின்சி அவரும் வருவார். ஆனால் ஆப்ஷனில் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ தான் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இதற்கு சரியான விடை வந்து மைக்கேல் ஆஞ்சலோ. அடுத்து 24வது கேள்வி, புரொட்டஸ்டன்ட் பிரிவு யாரால் தொடங்கப்பட்டது? யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர். இவர் வந்து 95 புகார்கள் அடங்கிய குறிப்புகள் அடங்கிய ரோமானிய தேவாலயத்துக்கு எதிராக புகார்களை எழுதியிருப்பார். அதில் வந்து என்னென்னா ஜெர்மனியில் இருக்கிற அந்த விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவுல தொங்க விட்டிருப்பார். அவர் வந்து தேவாலய சீர்திருத்தத்திற்காக சில ஆலோசனைகளையும் வழங்கியிருப்பார். போப்பாண்டவரோ அல்லது பிஷப்புகளோ இல்லை. பைபிள் மட்டுமே உன்னதமானது. ஞானஸ்தானம் வழங்குவது மற்றும் புனித சமய சடங்கு ஆகிய 2 மட்டுமே பைபிளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அப்படின்ட்டு ஒரு புதிய இதை வந்து கிளர்ச்சியை வந்து தொடங்குறாரு. அதனால வந்து என்ன, லூதர் வந்து என்ன பண்றாரு, பைபிளை வந்து ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தார். இவங்க யாரு? லூதரன் புரட்டஸ்டன்ட்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள். போப்பாண்டவரின் அதிகாரத்தை இவங்க வந்து ஏற்கவில்லை. அப்போ புரட்டஸ்டன்ட் பிரிவு யாரால் தொடங்கப்பட்டதுன்னா மார்ட்டின் லூதர் என்பவரால் தொடங்கப்பட்டது. அடுத்தது இந்த ஜான் கால்வின், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்டஸ்டன்ட்கள், இவரும் ஒரு தலைவர், பிற்கால தலைவர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து என்ன, போப்பாண்டவரின் கிறிஸ்தவ விரோத நடவடிக்கைக்காக அவர் என்ன பண்றாரு, சபை கூட்டங்கள்லேருந்து விலக்கி வைக்கப்பட்டார். அதனால் அவர் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவாவுக்கு சென்று விடுகிறார். சரிங்களா? அப்புறம் ஜெனீவாவில் இது பண்றாரு. அடுத்தது உல்ரிச் ஸ்விங்லி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே புரொட்டஸ்டன்ட் மாதிரி இது கருத்தை கொண்டவர். இவர் வந்து என்ன பண்றாரு, சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த இதை இது பண்றாரு. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து இந்த புரொட்டஸ்டன்ட் என்ற அமைப்பை வந்து இது பண்றாரு. கத்தோலிக்க தேவாலய நிர்வாகத்துக்கு எதிராக சீர்திருத்த கருத்துக்களை கோடிட்டு காட்டும் 67 சீர்திருத்த கட்டுரைகளை எழுதினார். துறவிகள் எவ்வாறு பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பது, மடாலயங்களை கட்டுவது, நோன்பு இருப்பது, புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்வது ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்தார். இந்த புரொட்டஸ்டன்ட்கள் இயக்கத்தை வந்து வலுவாக்க லூதரையும் ஸ்விங்லியையும் ஒன்றாக இணைப்பது குறித்த முயற்சிகள் வந்து தோல்வியடைந்தன. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு புரொட்டஸ்டன்ட்கள் அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 25வது கேள்வி, இந்தியாவிற்கு சுதந்திரம் இதன் மூலமாக வழங்கப்பட்டது. எதன் மூலமாக வழங்கப்பட்டதுன்னா இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி தான் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. இங்கிலாந்தோட பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் என்று 2 இறையாண்மை கொண்ட நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அதுதான் வந்து இந்திய சுதந்திர சட்டம். அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் 3ஆம் திட்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2 நாடாக பிரிப்பது தான் வந்து இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள். அது வந்து ஜூன் 3ஆம் தேதி இது பண்ணனால அது ஜூன் 3ஆம் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பயன்படுத்தப்பட்ட திட்டம் மவுண்ட் பேட்டன் அல்லது ஜூன் 3ஆம் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கேபினெட் மிஷன், கேபினெட் திட்டம் என்பதுனா இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை வரைவதற்காக இங்கிலாந்துலேருந்து அனுப்பப்பட்டது. லார்ட் வேவல் காலத்தில் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் வந்து இந்த கேபினெட் மிஷன், அதாவது அரசியலமைப்பு தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகிறது 1946. ஏன்னா இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக வந்திருந்தாங்க. அடுத்து 26வது கேள்வி, தென்னாப்பிரிக்காவில் இருந்து மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு திரும்பினார்? 1915 ஜனவரி 9ஆம் தேதி வருகிறார். யாருடைய அழைப்புதலின் பேருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலேவின் அழைப்பின்படி காந்தியடிகள் இந்தியாவிற்கு வருகிறார். அப்போ காந்தியடிகள் எப்பொழுது தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார் பார்த்தீங்கன்னா 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு செல்கிறார். இதுதான் உலக மாநாட்டில், சமய மாநாட்டில் யார் விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகோவிற்கு சென்ற ஆண்டும் இதே தான். அப்போ தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு திரும்பினார்னா 1915 ஜனவரி 9. அது வந்து நம்ம வந்து இப்போ தற்சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கடைபிடிக்கிறோம்.
அடுத்த கேள்வி 27வது கேள்வி. கீழ்காணும் தலைவர்களான ஜவஹர்லால் நேரு, எகிப்தின் நாசர் மற்றும் மார்ஷல் டிட்டோ ஆகிய மூவரும் கீழ்காணும் எதனின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? எதுன்னு பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கங்கள், NAM, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், எந்த அணியிலும் சேராத இது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக 2 அணியாக உலக நாடுகள் போயிடுச்சு. பனிப்போர் நடக்கும் சூழ்நிலை. அதில் ஒன்று முதலாளித்துவத்தை பின்பற்றும் அமெரிக்க நாடும் சோவியத் யூனியன், அதாவது அந்த சமதர்ம பொருளாதாரத்தை பின்பற்றும் ரஷ்யா என்று 2 அணிகளாக பிரிந்தது. அப்போ நாங்கள் எந்த நாடுடனும் சேரவில்லை அப்படின்ட்டு ஒரு 120 நாடுகள் இந்த அணிசேரா நாடுகள் எந்த அணியிலும் சேரவில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து அணிசேரா இயக்கம். பஞ்சசீல இயக்கம் என்பது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போடப்பட்டது. 1954ஆம் ஆண்டு போடப்பட்டது. பாண்டூங் மாநாடு, இது வந்து இந்தோனேஷியாவில் 1955 நடக்கும். பாண்டூங் மாநாடு இது வந்து பெல்கிரேடில் 1961ஆம் ஆண்டு நடக்கும். அப்போ அணிசேரா இயக்கம் தான் வந்து மிக முக்கியமானது. இவங்க தான் வந்து மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அணிசேரா இயக்கம். அடுத்து 28வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொருத்துக. சரத்து 14, அரசியலமைப்பு சட்டம் 14, சமத்துவ உரிமை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. 15, 16. இந்த 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பு, இது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரத்து 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வாழும் உரிமை, ஜனநாயக உரிமை, இவற்றை பற்றி குறிக்கிறது. சரத்து 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிராக உரிமை, இவற்றை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 29வது கேள்வி. இந்திய அரசியல் சாசனத்தின் வரைவு குழுவின் தலைவர் யார்? இது ரொம்ப முக்கியமானது. வரைவு குழுன்னு கேட்டாலே அது டாக்டர் BR அம்பேத்கர், டிராஃப்டிங் கமிட்டி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அவருக்கு முன்னாடி தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுவார். நிரந்தர தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி, இந்த வரைவு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். காங்கிரசின் வரலாற்று ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் தான் வந்து பட்டாபி சீதாராமையா. அடுத்து 30வது கேள்வி. தமிழ் கவிதைகளின் ஒடிசி என்று அழைக்கப்படுவது எது? இந்த ஒடிசி அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணம், அந்த பயணத்தில் ஏற்படும் அனுபவங்களை வந்து கதையாக கூறுவது தான் வந்து ஒடிசி என்று அழைக்கப்படும். அப்போ தமிழ் கவிதைகளில் எது வந்து ஒடிசி என்று அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. புத்த துறவியான மணிமேகலை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நடைப்பயணமாக துறவரம் பூண்டுவாங்க. அப்போ துறவரம் போகும்போது நடக்கும் அனுபவங்களை தான் வந்து கதையாக எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து மணிமேகலை. அப்போ இந்த மணிமேகலை என்ற நூலை வந்து யார் இயற்றினான்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். அப்போ அவங்க துறவரம் செல்லும் போது அந்த போகிற இடத்துல அவங்க நடக்கிற அந்த கதைகளை எல்லாம் விவரிக்கிறது பேர் தான் வந்து ஒடிசி. அப்போ மணிமேகலை தான் வந்து அந்த மாதிரி நிலையை வந்து கூறுகிறது. இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்கள். அடுத்தது 31வது கேள்வி. மத்த விலாசன், இன்பம் விரும்புபவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். எதற்காக இந்த பெயர் வந்து அவருக்கு வந்துடுச்சு? இன்பம் விரும்புபவன். மத்த விலாச புராணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு. இவர் வந்து இன்பங்களுக்கு அடிமையானவர் அப்படின்றனால மத்த விலாசன் என்று அழைக்கப்படுகிறார். இன்னொன்று சித்திரகார புலி என்றும் அழைக்கப்படுகிறார். ஓவியர்களில் சிறந்தவர் அப்படின்றனால சித்திரகார புலி என்றும் அழைக்கப்படுகிறார். குணபாரா என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படின்னா நற்குணம் உள்ளவர் என்று பொருள். கிட்டத்தட்ட பல வகையான புனைப்பெயர்கள் வந்து இவருக்கு காணப்படுகிறது. மேலும் சட்டக்காரி அப்படின்னா கோயில் கட்டுபவர். விசித்திர சித்தர் அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு உண்டு. ஆர்வம் உள்ள மனம் கொண்டவர். அப்போ பல வகையான பெயர்கள் வந்து இவருக்கு காணப்படுகிறது. அப்போ மத்த விலாசன் இன்பம் விரும்புபவன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்மன், பிற்கால பல்லவ சாம்ராஜ்யத்தின் 2வது மன்னர். அடுத்து 32வது கேள்வி. நந்தி கலம்பகம் யாருடன் தொடர்புடையது? யாருடன் தொடர்புடையதுன்னா பல்லவர்களுடைய தொடர்புடையது தான் வந்து நந்தி கலம்பகம். கிட்டத்தட்ட இது பல்லவ மன்னரை யாரை பற்றி விளக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நந்திவர்மன்.
நந்திவர்மன் அப்படின்ற மன்னரை பற்றி தான் வந்து விளக்குது. எது? இந்த நந்தி கலம்பகம் என்ற நூல். இந்த நந்தி கலம்பகத்தை எழுதிய ஆசிரியர் பெயர் வந்து இது வரைக்கும் வந்து தெரியப்படவில்லை, அறியப்படவில்லை. அடுத்து 33வது கேள்வி. சோழ பேரரசை நிறுவியவர் யார்? இந்த சோழ பேரரசு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநாய சோழன். இந்த விஜயநாய சோழன் என்பவரால் தான் வந்து இந்த சோழ பேரரசு நிறுவப்பட்டது. விஜயாலய சோழன் இவர் தான் வந்து மீண்டும் பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். இவர் என்ன பண்றாரு? திருப்புறம்பயம் போர்ல வந்து பாண்டியர்களுக்குள் இருந்த உட்பகையை பயன்படுத்தி முத்திரையர்களிடமிருந்த தஞ்சாவூரை தனதாக்கி இது பண்றாரு. பின்னர் சோழர்களின் தலைநகரமாக கிட்டத்தட்ட 250 வருடங்கள் தஞ்சாவூர் விளங்கியது. முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்து பிற்கால சோழர்களின் சோழ வம்சத்தின் தலை சிறந்த அரசர்களாக இருப்பாங்க. 34வது கேள்வி. ராஜகேசரி அருண்மொழி என்பவர் யார்? இந்த ராஜகேசரன் அருண்மொழி அல்லது அருள்மொழிவர்மன் என்ற பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய பேர் தான் வந்து ராஜகேசரி அருண்மொழி. இவர் வந்து கிபி 985 இருந்து 1014 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவருடைய ஆட்சி தான் வந்து சோழர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சோழர்களின் பொற்காலம். முதலாம் ராஜராஜ சோழனுக்கு ராஜகேசரி வர்மன், மும்முடி சோழன், சிவபாத சேகரன், சோழ நாராயணன், கேரளந்தகன், சிங்களநாதகன், பாண்டிய குலசனி, அழகிய சோழன், தெலுங்கு குலகாலன் அப்படின்ற சயங்கொண்டான் அப்படின்ற பல பேர்கள் வந்து இவருக்கு இருக்குது. இவர் தான் வந்து தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். இவர் தான் வந்து ராஜகேசரி அருண்மொழி என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து 35வது கேள்வி. சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாக முறையினை குறிப்பிடும் கல்வெட்டு எது? எதுனா காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அந்த சோழர்களின் குடைவோலை முறையை பற்றி குறிப்புகளை தருகிறது. இதுதான் வந்து சோழர்களின் உள்ளாட்சி நிர்வாக முறையில எவ்வாறு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது வந்து இந்த குடைவோலை முறை. இவை பற்றிய குறிப்புகள் எல்லாமே வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல காணப்படுகிறது. குறிப்புகள் அனைத்தும். 36வது கேள்வி. கும்பகோணம் அருகில் தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? இது எங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் தாராசுரம் என்னும் ஊர்ல வந்து இந்த சிவன் கோயில் வந்து காணப்படுகிறது. ஐராதீஸ்வரர் கோயில் என்பது வந்து சிவன் கோயில். இது என்னன்னா 2ஆம் ராஜராஜனால் 2ஆம் ராஜராஜ சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோயில் வந்து இந்த கும்பகோணத்தில் இருக்கிற இந்த தாராசுவரர் கோயில், தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்டத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயில், அப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கிற பெருவுடையார் கோயில் ஆகிய மூன்றும் சேர்த்து அழியாத சோழர் பெருங்கோயில் என்று அழைக்கப்படுகின்றன. இது வந்து அழியாத பெருங்கோயில் என்று இந்த 3 கோயிலும் அழைக்கப்படுகின்றன. 37வது கேள்வி. பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் மலபார் என்ற பூலோக வார்த்தையை எப்பகுதியை குறிக்க பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எப்பகுதியை குறிக்க பயன்படுகிறதுனா தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த பகுதியை தான் வந்து மலபார் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக மதுரை மற்றும் கேரளா அந்த பகுதியை வந்து மலபார் என்றும் அழைக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ அந்த தூத்துக்குடி அந்த பகுதியில இருந்து அந்த காயல் துறைமுகத்தின் மூலமாக என்ன பண்ணியிருப்பார்? ஐரோப்பா கண்டத்திற்கு சென்றிருப்பாரு. அப்போ பிற்கால பாண்டியர் காலத்தில் மலபார் என்ற பூகோள வார்த்தை எப்பகுதியை குறிக்க பயன்படுகிறதுனா தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மற்றும் கேரளா இந்த பகுதியை தான் வந்து குறிப்பிடுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா மலபார். அடுத்து 38வது கேள்வி. பாண்டியர்கள் காலத்தில் அனைத்து விதமான வர்த்தக நடவடிக்கை கீழ்கண்ட ஏதேனும் ஒரு முறையில் நடைபெற்றது. எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா நாணயங்கள். அந்த நாணயங்கள் வந்து வெள்ளியாகவும் இருக்கலாம், தங்கமாகவும் இருக்கலாம், செம்பாகவும் இருக்கலாம், எதன் அடிப்படையில் வந்து இருக்கலாம். ஆனால் நாணயங்கள் அடிப்படையில் தான் வந்து வர்த்தக நடைமுறைகள் நடைபெற்றது. குறிப்பா நாணயங்கள் சொல்ல முடியாது. நாணயங்கள் வந்து எந்த உலகத்துல வேணாலும் இருந்தது. 39வது கேள்வி. பிற்கால பாண்டியர்களின்
பொற்காலம் எம்மன்னரின் ஆட்சியாக கருதப்படுகிறது. பிற்கால பாண்டியர்கள்ல யாருடைய ஆட்சி காலம் பொற்காலமாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஏ மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சி காலம் தான் வந்து பிற்கால பாண்டியர்கள்ல பொற்காலமாக கருதப்படுகிறது. சோழர்கள்ல ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் காலம் பொற்காலமாக கருதப்படும் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில். ஏன்னு கேட்டீங்கன்னா மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சி காலத்துல பாண்டிய பேரரசின் எல்லை விரிவடைந்தது. அவருடைய அரசியல் வலிமை, அப்புறம் அவருடைய பண்பாட்டு திறன், தமிழ் மொழி இலக்கிய வளர்ச்சியின் காரணமாகவும் அவருடைய வியாபார வளர்ச்சி, சீனா அரேபியா போன்ற நாடுகளுக்கு வியாபாரம் நடந்தது. இதனால மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி காலம் பாண்டியர்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது. 40வது கேள்வி புவியியல் சம்பந்தமான கேள்வி. சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் தேர்ந்தெடு. தற்போதைய இதுல வந்து நியூ சிலபஸ்ல வந்து புவியியல் என்ற பகுதியை வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து கருத்து விந்திய சாத்பூரா மலைகள் இரட்டை பாதுகாப்பு கோட்டையாகவும் அகழியாகவும் செயல்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையான ஷாயத்ரி மலை மேற்கு பகுதியை பாதுகாக்கிறது. இதனால் மகாராஷ்டிரா முழுவதும் மலைகளால் சூழப்பட்டுள்ளது. ஆமா, அந்த கொங்கண பகுதிகள்லாம் வந்து மலைகளால் சூழப்பட்டுள்ளது. பி காரணம் திறந்த வெளிப்போர் நடத்த மகாராஷ்டிரா பொருத்தமான இடம் அல்ல. எடுத்துக்காட்டாக மராட்டியர்கள் வந்து இந்த கொரில்லா பாணி தாக்குதலை தான் வந்து கையாளுவாங்க. அங்க வந்து திறந்த வெளி போர் நடத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனாலதான் சிவாஜியை வந்து மலை எலி என்று அழைப்பாருங்க. முகலாய பேரரசு வந்து தக்கான வந்து புற்றுநோய் அப்படின்ற ஒரு பகுதி வந்து முகலாய பேரரசு அவுரங்கசீப்புக்கு இருந்தது. அடுத்த 41வது கேள்வி. சிவாஜி தனது கட்டுப்பாட்டில் 280 கோட்டைகளை வைத்திருந்தார். இது வந்து 280ன்றது வந்து சிறிய சிறிய கோட்டைகள்லாம் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்தது 35 கோட்டை என்று குறிப்புகள் தரப்படுகிறது. 280 கோட்டைகள்னா சிறிய கோட்டைகள் எல்லாமே சேர்த்து இருக்கும் போல இருக்குது. சிவாஜி தனது கட்டுப்பாட்டில் 280 கோட்டைகளை வைத்திருந்தார். புரந்தர் ஒப்பந்தம் 1665ஆம் ஆண்டு கையெழுத்தான போது சிவாஜி ஒப்படைத்த கோட்டைகளின் எண்ணிக்கை என்ன? எத்தனை கோட்டைகளை ஒப்படைத்தாருன்னு பார்த்தா 23 கோட்டைகள். அவருடைய 35 கோட்டைகள்ல 23 கோட்டைகளை ஒப்படைத்து விட்டார். 12 கோட்டைகளை மட்டும்தான் வந்து சிவாஜி அவர்கள் வைத்துக் கொண்டார். இது யாருன்னா முகலாய பேரரசர் அவுரங்கசீப் வந்து ஆம்பர் நாட்டு ராஜா, அதாவது முதலாம் ஜெய்சிங் என்பவரை வந்து சிவாஜி மீது படையெடுக்க அனுப்புவாரு. அவர் வந்து திலோர் கான் என்பவர் வந்து உதவி செய்வார் முதலாம் ஜெய்சிங்க்கு. முதலாம் ஜெய்சிங் என்ன பண்ணுவாரு, புரந்தர் கோட்டையை முற்றுகையிடுவாரு. அதுல வந்து வெற்றி பெறுவாரு. சிவாஜிக்கும் அவருக்கும் வந்து உடன்படிக்கை ஏற்படுகிறது, முதலாம் ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும். அதுதான் வந்து 1665ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாருன்னா சிவாஜி 1659ல அப்சல் கான், பீஜப்பூர் சுல்தான் அப்சல் கானை கொண்டிருப்பாரு. 1663ல பூனேவில் இருந்த சேஷ்டா கானை கொலை பண்ணிருப்பாரு. 1664ல சூரத்தை கொள்ளையடித்திருப்பாரு. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது 1665ல அவுரங்கசீப் என்ன பண்றாரு, ராஜபுத்திர அரசர் முதலாம் ஜெய்சிங் என்பவரை வந்து அனுப்புறாரு. அவர் வந்து புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டனால சிவாஜி சரணடைந்து உடன்படிக்கை செய்து கொண்டார். அதுல கோட்டைகளை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா சாம்பாஜி, சிவாஜி தன்னுடைய மகன் சாம்பாஜிய என்ன பண்றாரு, முகலாயர் அவைக்கு வந்து அனுப்பி வைக்கிறார், 8 வயது மகனை. இதுதான் வந்து புரந்தர் உடன்படிக்கை. அப்புறம் நிறைய பணங்களை வந்து கொடுக்கிறாரு சிவாஜி. அடுத்து 42வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள பிரிவு ஏவுடன் பிஐ பொருத்தி குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாபர்னு எடுத்துங்கன்னா அவர் வந்து பாபர் நாமா என்ற நூலை எழுதினாரு. அவர் வந்து துருக்கிய சாகட்டை மொழியில வந்து துசுகி பாபரி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை. அதுக்கப்புறம் இதை வந்து பைரம் கான், அக்பரோட அவையில் இருந்த இந்த பைரம் கான் அவருடைய மகன் அப்துல் ரஹீம் என்பவர் வந்து இந்த பாபர் நாமாவை வந்து பாரசீக மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு, அப்துல் ரஹீம். பாபர் எழுதினது வந்து துருக்கிய மொழி. அடுத்து பி இந்த முல்லா தாவூத் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த முல்லா தாவூத் யாருன்னு இதில் இப்போ இந்த ஷாஜகான் நாமா அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீத் லஹோரி என்பவர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஷாஜகான் நாமாவோட வேறு பெயர் வந்து பாதுஷா நாமா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து இனயத் கான். அடுத்து ஆலம்கிரி நாமா அப்படின்னு ஒரு நூல் காணப்படுகிறது. இந்த ஆலம்கிரி நாமா என்ற நூலை எழுதினவர் வந்து
மிர்சா முகமது காசிம். யார்? அவுரங்கசீப்போட அவைக்களப்புலவரான வரலாற்று ஆசிரியரான மிர்சா முகமது காசிம் என்பவர் தான் வந்து இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து தாரிகி ஹல்பி அப்படின்னு மேலே கொடுத்துருக்குறாங்க. இந்த நூல் வந்து 1582ஆம் ஆண்டு அக்பர் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவால் வந்து இந்த நூல் வந்து தொகுக்கப்பட்டது. தாரிகி ஹல்பி. அடுத்து 43வது கேள்வி, முதல் ஆங்கில பண்டகச்சாலை இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டது? எங்க முதல் ஆங்கில நிர்வாகச்சாலை, அதாவது பண்டகச்சாலை ஃபேக்டரி வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் தான் நிறுவப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1612. அதுக்கு முன்பே வந்து 1605ஆம் ஆண்டு தென் இந்திய பகுதியான மசூலிப்பட்டினம், அதாவது ஆந்திர பிரதேசத்தில் 1505ஆம் ஆண்டு ஒரு சிறிய என்ன பண்ணியிருப்பாங்க, பண்டகச்சாலையை நிறுவியிருப்பாங்க. கோல்கொண்டா நாயக்க மன்னரிடமிருந்து அனுமதி பெற்று மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருப்பாங்க. அது வந்து ஆரம்ப கால வணிகத்தலம். ஆனால் உண்மையாலே அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்ட பண்டகச்சாலை, அதாவது ஃபேக்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1612 கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் நிறுவியது. ஏன் கொடுத்தாங்கன்னா, ஜஹாங்கீர் வந்து ஆரம்பத்தில் கொடுக்கல. 1612ஆம் ஆண்டு கடற்போரில் தாமஸ் பெஸ்ட் என்பவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், போர்ச்சுகீசியர்களை வெற்றி பெற்றிருப்பார். அதன் காரணமாக போர்ச்சுகீசியரின் ஆதிக்கம் காரணமாக ஜஹாங்கீர் கொடுக்காம இருந்திருப்பார். இந்த வெற்றிக்கு பின்ன கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாணிபம் செய்வதற்காக, அதாவது பண்டகச்சாலை அமைப்பதற்கு ஜஹாங்கீர் அனுமதி அளிக்கிறாரு. அடுத்த 44வது கேள்வி, யாருடைய துரோக செயலின் காரணமாக கிளைவ் பிளாசி போரில் வெற்றி பெற்றார்? இந்த பிளாசி போரில் எப்படி இந்த ராபர்ட் கிளைவ் என்பவர் வந்து வெற்றி பெறுகிறார் அப்படின்னு பாருங்க. பிளாசி போர் 1757 நடந்தது, ஜூன் 23ஆம் தேதி. சரிங்களா? அப்போ இங்க வந்து இந்த வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலா என்பவர் ஆட்சி செஞ்சிருப்பார், வங்காள நவாப்பா இருந்திருப்பாரு. அப்போ வந்து அவருடைய இராணுவ தளபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மீர் ஜாஃபர். இவருடைய துரோக செயல், அதாவது கிளைவ் வந்து இவரிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இருந்தனால இவர் என்ன பண்ணுவார், படை நடத்தி சென்று கொண்டிருந்த போது அதை வந்து தனியாக சென்றுடுவார். அதனால சிராஜ் உத் தௌலா மாட்டி இறந்துடுவார் இந்த போரில். அதுக்கப்புறம் மீர் ஜாஃபர் வந்து வங்காளத்தின் நவாப்பாக நியமிக்கப்படுவார், ஒரு டம்மி நவாப்பாக நியமிக்கப்படுவார். மேலும் சில பேர் வந்து சிராஜ் உத் தௌலா, வங்காள நவாப்பான சிராஜ் உத் தௌலாவுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா யார்லுதுப் கான் அப்படின்றவரும் ஜெகத் சேட் என்பவரும் வந்து யாருக்கு, சிராஜ் உத் தௌலாவுக்கு துரோகம் செஞ்சவங்க. இதில் மீர் காசிம் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீர் ஜாஃபர் வந்து 1757 60 வரைக்கும் நவாப்பா இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய மருமகனான மீர் காசிம் என்பவர் வந்து வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்டிருப்பார். மீர் காசிம். 45வது கேள்வி, ஏன் அமெரிக்கா 2வது உலகப் போரில் ஈடுபட்டது? ஏன்னு கேட்டிங்கன்னா முத்து துறைமுகம் மீது தாக்குதல், அதாவது பேர்ல் ஆர்பர் அப்படின்ற அந்த முத்து துறைமுகத்தின் மீது தாக்குதல். இது எப்போ நடந்துச்சுன்னா 1941 டிசம்பர் 7ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, பேர்ல் ஆர்பர் மீது ஜப்பான் வந்து என்ன பண்ணுது, அமெரிக்காவின் மீது குண்டு போட்டு தாக்குதல் நடக்குது. இதனால் என்ன பண்ணுச்சு, ஜெர்மனி என்ன பண்ணாங்க, ஜெர்மனி என்ற நாடு என்ன பண்ணுது, அமெரிக்காவின் மீது போரை அறிவித்தன. அது வரைக்கும் நடுநிலையாக இருந்த அமெரிக்கா வந்து 2ஆம் உலகப் போரில் ஈடுபட ஆரம்பித்தது. இதில் இருந்து தான் வந்து இந்த பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த நாடுகளோட இது வந்து வெற்றி பெற ஆரம்பிக்கின்றன. அடுத்த கேள்வி 46வது கேள்வி, அன்சஸ் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது? இந்த அன்சஸ் என்ற உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இந்த அன்சஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ உடன்படிக்கை தான் வந்து இந்த அன்சஸ் 1951 ஏற்படுத்தப்பட்டது. இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வந்து பாதுகாப்புக்கான ஒரு உடன்பாடு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு இடையே. 1984ஆம் ஆண்டு இந்த உடன்படிக்கையிலேருந்து நியூசிலாந்து வந்து விலகியது. ஆனால் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இது வரைக்கும் தொடர்ந்து இந்த உடன்படிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அன்சஸ். அடுத்த 47வது கேள்வி, ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரிய ஹங்கேரி இடையேயான கையெழுத்தான உடன்பாடு எது?
எந்த இது இவங்களுக்குள்ள உடன்படிக்கை ஏற்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூட்டு உடன்படிக்கை. 1882 இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி இவற்றுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது ட்ரிபிள் அலையன்ஸ். இது 1915 இந்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது. இத்தாலி இந்த இதில் விலகிடும். காரணமே இல்லாமல் ஜெர்மனியும் ஆஸ்திரியா ஹங்கேரியும் தாக்குதல் நடத்தினால்தான் தான் முதல் உலகப் போர் தொடங்கும். அதனால் இத்தாலி இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துடும். இவங்க முக்கூட்டு உடன்படிக்கை. அதே நேரத்தில் ட்ரிபிள் என்டென்ட் மூவர் உடன்பாடு அப்படின்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. இது பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா ஆகியவை முதல் உலகப் போரில் ஒன்றாக ஈடுபட்டது. அதனால் இந்த இது பேர் வந்தது மூவர் உடன்பாடு. முக்கூட்டு உடன்படிக்கை என்பது 1882 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 48வது கேள்வி. 1919 ஆண்டு செயின்ட் ஜெர்மைன் என்ற உடன்படிக்கை எதனுடன் செய்யப்பட்டது? எந்த நாட்டுடன் செய்யப்பட்டதுன்னா ஆஸ்திரியா. முதல் உலகப் போரில் தோல்வி அடைந்த இந்த நாடுகளுடன் இந்த செயின்ட் ஜெர்மைன் என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதில் ஆஸ்திரியாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் செயின்ட் ஜெர்மன் ஒப்பந்தம். பாரிஸ் அருகே உள்ள செயின்ட் ஜெர்மன் என்ற இடத்துல ஆஸ்திரியாவோட இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. முதல் உலகப் போரில் தோல்வியுற்ற நாடுகள் ஹங்கேரியுடன் ட்ரினன் ஒப்பந்தம், பல்கேரியாவுடன் நியூலிட்டி ட்ரீட்டி, துருக்கியுடன் செவ்ரேஸ் ஒப்பந்தம், ஜெர்மனியுடன் வெர்சைல்ஸ் ஒப்பந்தம், அப்போ ஆஸ்திரியாவுடன் செயின்ட் ஜெர்மன் உடன்படிக்கை போடப்பட்டன. அப்போ இதெல்லாம் இந்த 5-6 நாடுகளுடன் முதல் உலகப் போரில் தோல்வி அடைந்த நாடுகளுடன் போடப்பட்ட ஒப்பந்தம். அதில் ஆஸ்திரியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் செயின்ட் ஜெர்மைன் ஒப்பந்தம். அப்போ ஜெர்மனியுடன் போட்ட ஒப்பந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸ் ஒப்பந்தம். அடுத்து 49வது கேள்வி. 1939 போர் மறுப்பு உடன்படிக்கை எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது? போர் மறுப்பு உடன்படிக்கை எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது? அதான் 2ஆம் உலகப் போர் தொடங்கின வருஷம். அப்போ யாருக்குன்னா ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர் தவிர்ப்பு, அதாவது போர் மறுப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதை மெலட்டர் ரிப்பன்ட்ராப் பேக்ட் அப்படின்னு அழைப்பாங்க. ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் அவருடன் இந்த ஒப்பந்தம் இது பண்ணப்பட்டது. இதனால் கிழக்கு போலந்தை ரஷ்யாவும் மேற்கு போலந்தை ஜெர்மனியும் எடுத்துக்கொண்டன. அதனால் என்ன ஆயிடுச்சு, 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தை தாக்கியது. இதுதான் 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தம் 1941ஆம் ஆண்டு என்ன ஆயிடுச்சு, நிறுத்தப்பட்டது. ஏன்னா 1941 ஜூன் 22 ஹிட்லர் ஆப்ரேஷன் பர்டோபோசா அப்படின்ற பேரில் ரஷ்யாவை தாக்குறாரு. அதோட ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையேயான இந்த ஒப்பந்தம் போர் மறுப்பு ஒப்பந்தமானது முடிவுற்றது 1941 ஜூன் 22. அடுத்த 50வது கேள்வி. சிராஜ் உத் தௌலா மற்றும் அவரது கூட்டமைப்பினருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பக்சார் போர் நடைபெற்ற நாள் எது? இது கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் பக்சார் போர் நடைபெற்ற நாள் எதுன்னு கேட்கும்போது நம்ம எழுதிடலாம். டேட்டெல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 1764 நடைபெற்றதுன்னு தெரியும். அக்டோபர் 23 1764. சிராஜ் உத் தௌலா தான் 1757 நடந்த அந்த பிளாசி போர்லேயே இறந்துருவார். அப்போ அவருடைய கூட்டமைப்பினருக்கும் இவங்களுக்கும் இடையே நடைபெறும், பீகாரில் நடைபெறும். இதில் ஆங்கிலேயர் வெற்றி பெறுவாங்க. ஆங்கில படைக்கு மேஜர் ஹெக்டர் மன்ரோ என்பவர் தலைமை வகிப்பார். மீர் காசிம் பீகார் நவாப்பாக இருப்பார். அவர் சுஜா உத் தௌலா அவாத், அதாவது அயோத்தி நவாப்பாக இருக்கிறவர், ஷா ஆலம் முகலாய அரசர், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர் இது பண்ணுவாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஒரே நாளில் இந்த போரில் வெற்றி பெற்றுருவாங்க. அப்போ பக்சார் போர் 1764 அக்டோபர் 23ஆம் தேதி நடைபெற்றது. மேஜர் ஹெக்டர் மன்ரோ என்பவர்களால் பக்சார் போரில் வங்காள நவாப் அந்த கூட்டமைப்பினர் தோற்கடிக்கப்படுவார்கள். 51வது கேள்வி. பின் வருபவர்களில் இரட்டை அரசாங்க முறையை வங்காளத்தில் ஒழித்தவர் யார்? ஒழித்தவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பி வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, இவர் தான் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை
ஒழித்தவர். அப்போ இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1765ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் அவர் தான் வந்து வங்காளத்தில் இந்த இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார். இது வந்து 1772 வரை இந்த இரட்டை ஆட்சி முறை இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, 1757 பிளாசி போர் வெற்றி, அப்புறம் 1764 பக்சார் போர் வெற்றி. இதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, அலகாபாத் ஒப்பந்தத்தின் மூலமாக திவானி வருவாய், அதாவது திவானி வருவாய் மற்றும் நிஜாமத் நீதி ஆகிய 2 அதிகாரங்களையும் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்தனர். புரியுங்களா? அதனால் என்ன ஆயிடுச்சு, கம்பெனிக்கு கொடுத்தனால வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை உருவானது. ஆனால் நிர்வாகமெல்லாம் வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னா வங்காள நவாப், அந்த முகலாயர்கிட்டே தான் வந்து அதிகாரத்தில் இருந்தது. இந்த முறை வந்து 1772 வரை என்னாச்சு, நீடித்தது. இதை வந்து ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கிறாரு. அதே மாதிரி முதல்ல இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்ட ஆளுநர் யாருன்னு கேட்டாலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரே ஆளுநர். 52வது கேள்வி, பொருளாதார இழப்பு கொள்கை, அதாவது இந்த பொருளாதார இழப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? யாருன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர், த கிராண்ட் ஓல்டு மேன் என்று அழைக்கப்படும் தாத்ராபாய் நவ்ரோஜி. 1866ஆம் ஆண்டு நடந்த இந்த ஒரிசா பஞ்சம் காரணமாக அவர் வந்து இந்த செல்வ சுரண்டல் கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார். 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷாருடைய, அதாவது செல்வ சுரண்டல் கோட்பாடு, த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியிருப்பார். 53வது கேள்வி, ஆங்கில அரசாங்கம் ரயத்வாரி முறையை யாரிடம் செயல்படுத்தியது? யார்கிட்ட இருந்தால் இந்த ரயத்வாரி முறை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு நில வருவாய் முறை. இதில் வந்து என்ன பண்ணாங்க, அரசாங்கமே என்ன பண்ணாங்க, விவசாயியிடம் இருந்து நேரடியாக வருவாயை, அதாவது அந்த வரியை வந்து வசூலித்தது. இதனால் என்னாச்சு, விவசாயிகள் தங்கள் நிலத்தை வந்து விற்கவோ அல்லது அடகு வைக்கவோ இயலாமல் போனது. இதனால் விவசாயிகள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க அல்லது சுதந்திரம் அடைந்தார்கள். அப்போ இதில் யார் வந்து மிகுந்த பயன்பெற்றான்னு பார்த்தீங்கன்னா குடியானவர்கள் அல்லது விவசாயிகள், அவங்க தான் வந்து மிகுந்த பயன்பெற்றாங்க. இந்த ரயத்வாரி முறையை வந்து சென்னை மாகாணத்தில் வந்து சர் தாமஸ் மன்றோ என்பவரால் தான் வந்து இந்த ரயத்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா இவர் வந்து 1820ஆம் ஆண்டு சென்னை மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 1820ஆம் ஆண்டு இந்த ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். சென்னை மாகாணத்துக்கு அப்புறம் பம்பாய் மாகாணத்துக்கு இந்த ரயத்வாரி முறை செயல்படுத்தப்பட்டது. 54வது கேள்வி, இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை எந்த சட்டத்தின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பி 1919ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம். இதன்படி தான் வந்து இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது. அதன்படி என்ன பண்ணாங்க, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்று வந்து நிர்வாகத்துறை அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டது. நிர்வாகத்துறை வந்து 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டவை, மற்றொன்று வந்து மாற்றப்பட்டவை, டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு மற்றும் நிதி, நில வருவாய், நீர்ப்பாசனம் போன்ற துறைகள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டன. இந்த துறைகள் வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தன. அதே நேரத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டவை அப்படின்னும் போது, அதாவது மாற்றப்பட்டவை டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி, தொழில், விவசாயம், கலால் போன்ற துறைகள் வந்து இந்திய மந்திரிகள் பொறுப்பில் வந்து இருந்தன. அதே நேரத்தில் முக்கியமான துறைகள் சட்ட ஒழுங்கு, அப்புறம் நிதி, நில வருவாய், நீர்ப்பாசனம் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. 55வது கேள்வி, சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ அரசர் யாருன்னா அவர் வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த விஷ்ணுகோபா அல்லது விஷ்ணுகோபன் என்று அழைக்கப்படுபவர். சமுத்திரகுப்தர் வந்து கிபி 335 375 வரைக்கும்
ஆட்சி புரிந்திருப்பார். இவருடைய காலம் வந்து புத்தர்களின் காலம். இந்திய வரலாற்றில் வந்து பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட படையெடுப்பு நடக்கிறாரு. புதிய பகுதிகளை இணைக்க வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய படையெடுப்பை நடத்துகிறாரு. அந்த தென்னிந்திய படையெடுப்பில் காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்து அவர்களோடு ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொண்டார். யாரு? சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து 56வது கேள்வி. எந்த பண்டைய பல்கலைக்கழகம் 1000 மாணவர்களையும் 1500 ஆசிரியர்களையும் கொண்டிருந்தது? எந்த பல்கலைக்கழகம் 10,000 மாணவர்களையும் 1500 ஆசிரியர்களையும் கொண்டுள்ளது? எந்த பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். இது புத்த விகாரமாகவும் செயல்பட்டது. இதை யார் தொடங்கினா? இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பீகார் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இதை வந்து முதலாம் குமாரகுப்தர் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனார். ஹர்ஷர் வந்து ஆட்சி காலத்தில் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்று விளங்கியது. அப்போ சீன நாட்டு பயணி யுவான் சுவாங் என்பவர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து கல்வி பயின்றார். யுவான் சுவாங் எழுதிய சியூக்கி நூலில் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. நாலந்தா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 1191 முகமது பாக்தியார் கில்ஜி என்பவரால் வந்து இந்த பல்கலைக்கழகம் சூறையாடப்பட்டது. அடுத்து 57. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 பட்டியல் 2. பட்டியல் 1 வந்து யாதவர்கள், காக்கத்தியர்கள், ஹொய்சாலர்கள், பாண்டியர்கள் அப்படின்ட்டு 4 மன்ன வம்சத்தை கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இடங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாரங்கல், மதுரை, தேவகிரி, துவார சமுத்திரம். அப்போ யாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவகிரி. இந்த தேவகிரியை ஆண்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதேவர் அப்படின்றவர் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருப்பார். அவர் வந்து என்ன ஆறாரு, சரண்டர் ஆயிடுறாரு. யாருக்கிட்ட? மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியின் படத்தளபதி மாலிக் கபூர் வந்து வீழ்த்திடுறாரு. அடுத்து 2வது இது வந்து 1306 307 நடக்குது. அடுத்து வாரங்கள். இந்த வாரங்கள் வந்து யார் ஆட்சி செய்தாருன்னா காகத்தியர்கள் ஆட்சி செய்தாங்க. இந்த காகத்தியர்கள் வாரங்கள். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி இவர் மாலிக் கபூர் வந்து வீழ்த்துறாரு. யார் அப்போ ஆட்சி செஞ்சிருந்தா இந்த வாரங்கள் பகுதியை 1308 பார்த்தீங்கன்னா பிரதாப் ருத்ர தேவா என்பவர் ஆட்சி செய்தார். அடுத்தது ஹொய்சாலர்கள். இந்த ஹொய்சாலர்கள் வந்து துவார சமுத்திரம் என்ற பகுதியை வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. 1310 வந்து கர்நாடகா பகுதியில் பல்லாலா 3ஆம் பல்லாலா என்பவர் வந்து வீழ்த்தியிருப்பார். அடுத்து வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் இடையான மோதலை பயன்படுத்தி மதுரையை வந்து பாண்டியர்கிட்ட வந்து கைப்பற்றி இருப்பாங்க. யாரு? டெல்லி சுல்தானியர்கள். வீரபாண்டியர் மற்றும் சுந்தர பாண்டியர் இடையேயான அந்த மோதலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அலாவுதீன் கில்ஜி மற்றும் மாலிக் கபூர் இவங்களுடைய படை வந்து வீரபாண்டியனை வீழ்த்தியிருக்கும். அடுத்த கேள்வி 58வது கேள்வி. இந்திய வரலாற்றில் அறிவுள்ள முட்டாள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாருன்னா முகமது பின் துக்ளக். இவர் தான் வந்து அறிவுள்ள முட்டாள் என்று அழைக்கப்பட்டார். ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டார்னா டெல்லியிலிருந்து தேவகிரி அதாவது தௌலதாபாத்திற்கு தலைநகரை மாற்றியிருப்பார். அதுவும் தோல்வி. அவருடைய படையெடுப்புகள் அனைத்தும் வந்து என்னாச்சு, ஓரளவு முட்டாள்தனமான தோல்வி. அவருடைய அடையாள நாணய முறை செம்பு நாணயங்களை வெளியிடுறாரு. அதனால என்ன ஆகுது, மக்கள் தாங்களே வந்து நாணயங்களை அச்சிட்டதுனால அவருடைய கருவூலம் காலியானது போன்ற இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து இந்திய வரலாற்றில் அறிவுள்ள முட்டாள் என்று அழைக்கப்பட்டார். யார்? முகமது பின் துக்ளக். 59வது கேள்வி. மம்லுக் வம்சத்தினை தோற்றுவித்தவர் யார்? யார்னா குத்புதீன் ஐபக். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் வந்து முகமது கோரி 1206ஆம் ஆண்டு இறந்ததுக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக் வந்து இந்திய பகுதிகளுக்கு தன்னை சுல்தானாக அறிவித்து கொண்டார். அவருடைய அடிமையாக இருந்ததால் அவருடைய வம்சம் அடிமை வம்சம் அல்லது மம்லூக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மம்லூக் வம்சம் அல்லது அடிமை வம்சத்தினை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். இவங்க வந்து 1206 இருந்து 1290 வரைக்கும் ஆட்சி புரிந்திருப்பாங்க. இவருடைய மரபு, குத்புதீன் ஐபக்கின் மரபு வந்து குத்பி மரபு என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய மகன் ஆரம் ஷா
கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆட்சி செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய மருமகன் இல்துட்மிஷ் தான் வந்து கிட்டத்தட்ட 1211 1236 வரைக்கும் ஆட்சி புரிந்திருப்பார். இந்த அடிமை வம்சத்தில் மிக சிறந்த அரசராக கருதப்படுபவர் பால்பன். 60வது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது? இந்த பிரார்த்தனை சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதை உருவாக்கினவர் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் என்பவர் தான் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜத்தை 1867ஆம் ஆண்டு உருவாக்கினார். இதற்கு பக்கபலமாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே மற்றும் ஆர்ஜி பண்டார்கர் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் துணையோடு அவர்களுடைய ஆதரவோடும் இது வந்து தொடங்கப்பட்டது. இது தென்னிந்தியாவில் கந்துக்குரி வீரசேலிங்கத்தால் பிரபலப்படுத்தப்பட்டது. இது பிரார்த்தனை சமாஜம். அப்போ ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 ஆரிய சமாஜம், விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடம் ஆகியவற்றை தொடங்கினாங்க. அப்போ பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். அடுத்த 61வது கேள்வி, முதல் ராமகிருஷ்ண மடம் அமைந்த இடம் எது? இந்த ராமகிருஷ்ண மடம் சுவாமி விவேகானந்தர் தொடங்குறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா பராநாகூர், இந்த பராநாகர் அப்படி இல்லாது பராநகர்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து முதல் மடத்தை வந்து சுவாமி விவேகானந்தர் 1886ஆம் ஆண்டு அமைக்கிறாரு. சுவாமி விவேகானந்தர் மற்றும் அவரது சகோதர சீடர்களால் நிறுவப்பட்டது. பாராநகரில் அமைந்திருக்கிறது ராமகிருஷ்ண மடம். அடுத்த 62வது கேள்வி, கிறிஸ்துவின் போதனைகள் அமைதி மற்றும் சந்தோஷத்திற்கான வழிகாட்டி என்ற நூல் வெளியிட்டவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து எழுதினவர் வந்து பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து இந்த நூலை எழுதினார். இந்த நூல் வந்து இயேசுவின் கட்டளைகள் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வழிகாட்டி அப்படின்ற ஒரு நூல் 1820 இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டது. யாரால? ராஜாராம் மோகன் ராய் அவர்களால். மேலும் பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. வேதாந்த காந்தா அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்கிறாரு. இந்து இறைச்சியத்தின் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் பெங்காலி இலக்கணம், தி யூனிவர்சல் ரிலிஜியன், அப்புறம் இந்திய தத்துவ வரலாறு என்ற நூலெல்லாம் வந்து ராஜாராம் மோகன் ராய் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பத்திரிகை என்னன்னா சம்வாத் கௌமுகி அப்படின்ற ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறாரு. எந்த மொழியிலன்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொன்று மிராத் உல் அக்பர் அப்படின்ற ஒரு பாரசீக மொழி நூலையும் வெளியிட்டிருக்கிறாரு. யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்த 63வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1886ஆம் ஆண்டு. இங்கே தான் வந்து 2வது கூட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 1886. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில். முதல் மாநாடு 1885ஆம் ஆண்டு பம்பாயில் நடைபெறும். அடுத்தது 2வது மாநாடு 1866 கல்கத்தாவில் நடைபெறும். 3வது மாநாடு 1887ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தில் நடைபெறும். அதுக்கப்புறம் 1888 அலகாபாத்தில் 4வது காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். இந்த காங்கிரஸ் மாநாட்டில் 2வது கூட்டத்திற்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதுபெரும் கிழார். அடுத்த 64வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் முடிவுரை செய்த நிகழ்ச்சி எது? ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி கொண்டு வராரு. கிலாபாத் இயக்க மாநாட்டில் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வராரு. அதில் அரசு தரும் பட்டங்களை எல்லாம் புறக்கணிக்கிறது, அரசு கல்லூரிகள் அதெல்லாம் வந்து புறக்கணிக்கிறது அப்படின்றத கொண்டுட்டு வராது. இது எதனால் நிறுத்தப்பட்டது? 1919-20 இந்த ஒத்துழையாமை இயக்கம் 1920 கொண்டுட்டு வராரு. 19-20ஆம் ஆண்டில் என்னென்னா சௌரி சௌரா நிகழ்ச்சியில் போது வன்முறை நிகழ்ச்சினால 1922 இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்குது. அதனால் கோபமடைந்த காந்தி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறாரு. அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை முடிவுரை செய்த நிகழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா சௌரி சௌரா நிகழ்ச்சி. 25வது கேள்வி, இந்த கேள்வி வந்து மேற்கண்ட இதில் வந்து நம்ம பொறுத்துக்களை பார்த்துருப்போம். அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூரோட தென்னிந்திய படையெடுப்பின் பொறுத்துக்களை பார்த்துருப்போம். அப்போ எந்த தென்னிந்திய மன்னர் அலாவுதீன் கில்ஜியின் படையினை 1303 தோற்கடித்தார்? முதல்ல ஒருத்தர் வந்து தோற்கடித்திருக்கிறார் அலாவுதீன் கில்ஜியின் படையை. அது யாருன்னு இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப ருத்ர தேவா.
காகத்திய வம்சத்தினை சார்ந்த பிரதாபருத்ர தேவா, அதாவது இரண்டாம் பிரதாபருத்ர தேவா வாரங்கலை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பார். முதல்ல என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜி படையெடுத்துட்டு வரும்போது அந்த படையை வந்து தன்னுடைய படைபலத்தால் வந்து 1303 வந்து தோற்கடித்தார். யார்? பிரதாபருத்ர தேவா. அதன் பிறகு தான் வந்து தென்னிந்தியா முழுவதும் வந்து யார்? அலாவுதீன் கில்ஜியின் படைகள் வந்து மதுரை வரை சென்று கைப்பற்றுகிறது. அடுத்த 66வது கேள்வி, யாருடைய நினைவாக கிருஷ்ணதேவராயர் நாகலாபுரம், ரொம்ப முக்கியமானது, நகரை நிர்மாணித்திருக்கிறார். நாகலாபுரம் என்ற நகரத்தை நிர்மாணித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் நிர்ணயிக்கிறார். அவர் ஆட்சி செய்த ஆண்டு 1509 1529 வரைக்கும் ஆட்சி புரிந்திருப்பார். விஜயநகர பேரரசிலே மிக சிறப்பான மன்னர். யார் நினைவானா தன்னுடைய தாயார் நாகம்மா அவர்களின் நினைவாக, நாகம்மா தேவியின் நினைவாக இந்த நகரத்தை உருவாக்கியிருக்கிறாரு. கட்டப்பட்டது தான் இந்த நகரம். இது ஸ்ரீ நாகலாபுரம் அல்லது நாகலாபுரம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த கிராமம் வந்து ஹரிகண்டபுரம் என்று அழைக்கப்பட்டது. நாகலாபுரம் நம்ம குறிப்பிடுத்து வச்சுக்கணும். நாகலாபுரம் வந்து முன்பு எப்பொழுது என்ன பேரில் அழைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஹரிகண்டபுரம். ஹரிகண்டபுரம் என்ற பெயரை வந்து நாகலாபுரம் அப்படின்ட்டு அந்த கிராமத்தை நகரமாக நிர்ணயிக்கிறார் கிருஷ்ணதேவராயர். அடுத்த 67வது கேள்வி, பெண்பால் புலவர் திருமால் அம்மா யாருடைய காலத்தை சார்ந்தவர்? யாருன்னா அச்சுதராயர் அவர்களுடைய காலத்தை சார்ந்தவர். பெண்பால் புலவர் திருமால் அம்மா விஜயநகர பகுதியை சார்ந்தவர். 68வது கேள்வி, எந்த முகலாய பேரரசரின் உடல் முதலில் ஆக்ராவில் உள்ள ஆரம்பாக்கிலும், முதல்ல வந்து ஆக்ராவில் இருக்கிற ஆரம்பக்கிலும் பின்னர் எடுக்கப்பட்டு காபூலிலும் புதைக்கப்பட்டது? காபூலி பாக் என்ற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபரின் உடல். பாபர், முகலாய பேரரசை தோற்றுவித்த பாபர் 1530ஆம் ஆண்டு ஆக்ராவில் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆக்ராவில் உயிரிழக்கிறாரு. அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடல் வந்து ஆக்ராவில் உள்ள ஆரம்பாக்கில் புதைக்கப்பட்டது. பின்னர் தோண்டி எடுக்கப்பட்டு காபூலில் உள்ள காபூலி பாக் என்ற இடத்துல வந்து அவருடைய உடல் புதைக்கப்பட்டது. அது யாருன்னா முகலாய பேரரசை தோற்றுவித்த பாபரின் உடல். அடுத்த 69வது கேள்வி, எந்த இடைக்கால அரசரின் நாணயம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியின் அடிப்படை நாணயமாக அமைந்தது? யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர் வம்சத்தை தோற்றுவித்த ஷெர்ஷா சூரி அவருடைய நாணயம் தான் இடைக்கால இந்திய அரசரின் நாணயமாக, ஆங்கில ஆட்சியில் அடிப்படை நாணயமாக இருந்தது. இவர் என்ன பண்ணுறாரு, ருப்பியா என்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுறாரு. அந்த வெள்ளி நாணயம் கிட்டத்தட்ட 178 கிராம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. 178 தானியங்கள் அப்படின்ற அளவில் இருந்தது. அதனால தான் அவர் வந்து நவீன நாணய முறையின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். யாரு? ஷெர்ஷா சூரி. அடுத்தது 70வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள பிரிவு ஏவுடன் பொருத்தி பியை பொருத்தி சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் கண்டுபிடி. பட்டியல் 1, பட்டியல் 2. இது அக்பர் கால படையெடுப்பு. இது இப்போ கோண்டுவானா அக்பர் படையெடுத்த போது அந்த பகுதியை ஆட்சி செய்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி துர்காவதி. அடுத்து மீவார் என்ற பகுதியை ஆட்சி செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் படையெடுப்பின் போது உதய் சிங். அடுத்தது குஜராத் பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது உசைன் மிர்சா என்பவர் ஆட்சி செஞ்சார். அடுத்தது பீகார் சுலைமான் காரணி, இவர் தான் வந்து ஆட்சி செய்தார். 71வது கேள்வி, நூர்ஜஹானின் இயற்பெயர் என்ன? இவங்க யாருன்னா ஜஹாங்கீர், முகலாய பேரரசு ஜஹாங்கீரின் 20வது மனைவி. இந்த நூர்ஜஹான் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஹருநிஷா என்பது நூர்ஜஹான் அவர்களின் இயற்பெயர். ஜஹாங்கீரின் 20வது மனைவி. இந்த நூர்ஜஹான் என்ற பெயரின் பொருள் அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய பொருள் வந்து உலகின் வெளிச்சம். முகலாய பேரரசில் ராணியோட பேரில் நாணயங்கள் வந்து இந்த நூர்ஜஹானுக்கு மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜஹாங்கீருக்கு முன்பாக ஷேர் ஆப்கான் என்பவரை வந்து திருமணம் செய்திருந்தாங்க. இவங்க வந்து மிர்சா கியாசு பெக் என்பவரின் பொண்ணு மகள் ஆவார். இந்த மிர்சா கியாசு பெக் என்பவர் வந்து அக்பருடைய அவையில் வந்து ஒரு உதவியாளராக இருந்தவர். 72வது கேள்வி, நான் 4 சாதிகளில் உள்ள ஆண் மக்களை சிங்கமாக மாற்றி முகலாயர்களை அழிப்பேன், இக்கூற்றை வெளியிட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்களின் 10வது மற்றும் கடைசி குருவான குரு கோவிந்த் சிங் தான் வந்து இந்த கூற்றை சொல்லியிருக்கிறாரு. முகலாயர் மீது கொண்ட பகையின் காரணமாக
இவர் வந்து கால்சா இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி முகலாயர்களை அழிப்பேன் என்ற ஒரு சபதத்தை வெளியிட்டவர். சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங். அடுத்து 73வது கேள்வி. கிபி 1575ஆம் ஆண்டு இபாத் கானா என்ற அமைப்பை அக்பர் ஏற்படுத்தினார். எதற்காக ஏற்படுத்தினார் இந்த இபாத் கானா என்ற தொழுகை கூடத்தை அப்படின்னு பார்க்கும்போது சமய மற்றும் தத்துவ விளக்கங்களை பெறுவதற்காக இந்த இபாத் கானா என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இது எங்கே நிறுவுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறுவன தலைநகரமான பதேப்பூர் மற்றும் சிக்ரியில் தான் வந்து இந்த இபாத் கானா என்ற தொழுகை கூடத்தை நிறுவுறாரு. இங்கே முஸ்லீம்ஸு, இந்துக்கள், அப்புறம் ஜெயின், அப்புறம் பார்சி இனத்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டு சமய விவாதங்களை விளக்கினார்கள். அனைத்து மதத்தினருக்குமான திறப்பாக இருந்தது. இதன் நோக்கம் என்னன்னா மத ஒற்றுமையை ஏற்படுத்துவது. இதன் காரணமாக தான் வந்து 1582 தீன் இலாஹி என்ற ஒரு மதத்தை அக்பர் வந்து உருவாக்குறாரு. ஆனால் மக்கள் அதை வந்து ஏற்காதனால அந்த மதம் அக்பரோடு முடிந்து விட்டது, தீன் இலாஹி. அடுத்து 74வது கேள்வி. இஸ்லாமிய தலைவர் ஷேக் சலீம் சிஸ்டியை கௌரவப்படுத்த அக்பர் ஒரு புதிய நகரை நிர்மாணித்தார். அந்த நகரம் அமைந்திருந்த இடம் எதுனா போன இதிலே வந்திருக்கும், பதேப்பூர் சிக்ரி. அக்பருக்கு வந்து நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. இந்த சூஃபி துறவியான ஷேக் சலீம் சிஸ்டி என்பவரால் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் என்னாச்சு, சலீம் என்ற இயற்பெயர் கொண்ட ஜஹாங்கீர் பிறந்தார். அதனால் அவரை இது பண்ணுறதுக்காக பையனுக்கு சலீம் என்ற பெயரை வைத்தார். 1571ஆம் ஆண்டு பதேப்பூர் சிக்ரியில் இவருக்காக ஒரு தர்காவை நிறுவுறாரு. யாரு? அக்பர். அடுத்து 75வது கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ பட்டியல் 1, பட்டியல் 2. பட்டியல் 1ல் லக்னோ ஒப்பந்தம், பி சூரத் மாநாடு, சி மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம், டி ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும். பட்டியல் 2ல் காங்கிரஸில் பிளவு, இரட்டையாட்சி, விசாரணையின்றி கைது செய்தல், மிதவாதி மற்றும் தீவிரவாதி ஒருமைப்பாடு. இப்போ லக்னோ ஒப்பந்தம் 1916, அதனுடைய தலைவராக அம்பிகா சரண் மஜும்தார் என்பவர் இருந்தார். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிதவாத தேசியவாதிகளும் தீவிரவாத தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்தனர் 1916. சூரத் மாநாடு 1907. இது என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸில் வந்து மிதவாத கோஷ்டி அப்படி தீவிரவாத கோஷ்டி என்று 2ஆக பிரிந்தது. அடுத்தது மாண்டேகு செம்ஸ்போர்ட். இது மாகாணங்களை இரட்டை ஆட்சி முறை வகை செய்ய வழிவகுத்தது. ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் 1919ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இதனால விசாரணையின்றி எவரும் கைது செய்யப்படலாம். 1919. அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இப்பொழுது. அடுத்தது 76வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க வந்து ஐரிஷ் நாட்டை சார்ந்தவங்க, அயர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. 1917ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1916ஆம் ஆண்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அதாவது தன்னாட்சி கழகம் என்ற அமைப்பை வந்து தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொன்று, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர்னு கேட்டால் அன்னி பெசன்ட். அதே நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள். அவங்க வந்து 1925ஆம் ஆண்டு கான்பூர் மாநாட்டில் என்னாச்சு, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவங்க இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தது 77வது கேள்வி. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி காங்கிரஸ் அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை அமைத்த ஆண்டு எது? 1935ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதை கொண்டுட்டு வராங்க. மாநிலங்களுக்கான ஒப்பந்த தேர்தல் இது நடத்தப்பட்டு 1937ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கிறாங்க மாகாணத்தில். இதில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா 11 மாகாணம் அல்லது மாநிலங்களில் 7 மாநிலங்களில் வெற்றி பெற்றது. எங்கன்னா மதராஸ், பம்பாய், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய மாகாணங்கள், அப்புறம் அசாம். இந்த பகுதி மொத்தம் 7 மாகாணங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க.
அதே நேரத்தில் இரண்டாம் உலகப் போர் வந்து 1939ஆம் ஆண்டு தொடங்குதா. இந்த 39ஆம் ஆண்டு உலகப் போரில் இந்தியர்களை கேட்காம பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களை வந்து இந்த இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தியது. இதனால் கோபமடைந்த காங்கிரஸ் வந்து அமைச்சரவையை ராஜினாமா செய்தது. அடுத்த 78வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட வழிவகை செய்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஆட்சி முடிந்து 1858ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். அதாவது 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் ஆரம்பித்தது, சிப்பாய் மியூட்டினி. இதனால் என்னாச்சு, இந்தியாவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிந்தது. கவர்னர் ஜெனரல் என்பவர் வந்து வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்டார். இங்கிலாந்து நாடாளுமன்றமே இந்தியாவை பற்றிய சட்டம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது. அப்போ பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட வழிவகை செய்த சட்டம் 1858ஆம் ஆண்டு கவுன்சில் சட்டம். 79வது கேள்வி, இந்திய பிரிவினை மற்றும் இந்திய சுதந்திரம் தந்த மவுண்ட் பேட்டன் அறிக்கை. அதாவது மவுண்ட் பேட்டன் அறிக்கை இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் அவருடைய கடைசி அறிக்கை கீழ்கண்டவற்றுள் எதுவாகும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 திட்டம். அதனுடைய வேறு பெயர், மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் வேறு பெயர் வந்து ஜூன் 3 திட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினை மற்றும் இந்திய சுதந்திரம் பற்றிய திட்டம். இதை வந்து ஜூன் 3ஆம் தேதி இது பண்ணாங்க. அதனால் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கு ஜூன் 3 திட்டம் என்ற வேறு பெயரும் உண்டு. அதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு நாட்டுக்கும் டொமினியன் அந்தஸ்து அப்படின்றதும், இவங்களும் சொந்த அரசியலமைப்பை எழுதிக்கலாம். 3வது சுதேச அரசரின் பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றிய ஒரு குறிப்புரைகள் வந்து இதில் காணப்பட்டது. இதில் இந்திய விடுதலை சுதந்திர சட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் மேலே, அது 1947. இந்த மவுண்ட் பேட்டன் அறிக்கை அந்த மவுண்ட் பேட்டன் இந்த ஜூன் 3 திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்பு தான் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட இந்திய விடுதலை சட்டம் ஜூன் 15ஆம் தேதி நிறைவேறியது. ஜூலை 18ஆம் தேதி பிரிட்டன் அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டது. மவுண்ட் பேட்டன் திட்டம் ஒப்புதல், அதாவது ஜூன் 3 திட்டம் ஒப்புதல் பெற்ற பின்பு இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்த பின்பு இந்த விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. அதே நேரத்தில் ஆகஸ்ட் அறிக்கைன்னு இருக்குது. அது 1940ஆம் ஆண்டு லின்லித்கோ பிரபு வைஸ்ராயாக இருந்தபோது ஏற்றப்பட்டது. இதில் என்னென்னா நிர்வாக குழுவை விரிவுபடுத்தி அதில் வந்து அதிக இந்தியர்களை வைஸ்ராய் குழுவில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து 80வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஏ கருத்து, பாலி நூல் 3 பீடகங்கள் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை சுத்த, வினய மற்றும் அபிதம்ம. பி காரணம், தம்ம பதம் பற்றி வினய பீடகம் பேசுகிறது. அப்போ ஏ சரி, இரண்டும் சரி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. இந்த திரிபீடகம் என்பது வந்து புத்த சமயத்தின் மிக புனித நூல். புத்தரின் போதனைகள், தத்துவங்கள் வந்து துறவியோட நெறிமுறை, இதெல்லாம் வந்து இந்த திரிபீடகங்கள் கூறுகிறது. இது வந்து 3 கூடைகள் என்றும் அழைப்பாங்க. அப்போது கரெக்டு. வினயப்பீடம், சுத்தப்பீடம், அபிதம்ம பீடம். வினயப்பீடம் வந்து துறவியின் ஒழுக்கமுறை மற்றும் அவர்களுடைய அந்த விதிகளை பற்றி கூறுகிறது. சுத்தப்பீடம் இது வந்து புத்தரின் சொற்பொழிவு போதனைகளை பற்றி பேசுகிறது. அடுத்து அபிதம்ம பீடகம் தத்துவம் மற்றும் தியான முறைகளை பற்றி பேசுகிறது. அப்போ ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்து 82வது கேள்வி, கலிங்க நாட்டை மௌரிய பேரரசுடன் இணைத்த பின்பு கிழக்கு பகுதியின் தலைநகராக உருவாக்கப்பட்ட இடம் எது? இப்போ மௌரிய பேரரசு பார்த்தீங்கன்னா மைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பீகாரில் இருக்கிற அந்த பாடாலிபுத்திரம் தான் வந்து அவர்களுடைய மைய தலைநகரம். வடக்கு பகுதியில் வந்து அவங்களுடைய தலைநகரமாக வடமேற்கு வடக்கு பகுதியில் தட்சசீலம், மேற்கு பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினி, தெற்கு பகுதியில் சுவர்ணகிரி, கிழக்கு பகுதியில் வந்து ஒரிசாவின் மீது படையெடுத்து அந்த கலிங்க பகுதியை இணைத்திருப்பாங்க. அப்போ கிழக்கு பகுதி இணைத்த பின்பு, கலிங்கம் இணைத்த பின்பு மௌரியர்களின் தலைநகராக விளங்கிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா தோசாலி. மைய தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது பாடாலிபுத்திரம். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தலைநகரம் இருந்தது. கலிங்கப்பூருக்கு பின்பு 261 கலிங்கப்பூர் வெற்றிக்கு பின்பு
கிழக்கு பகுதியின் தலைநகரமாக விளங்கியது தோசாலி. அடுத்து 83வது கேள்வி. காஷ்மீரில் குண்டல் வனத்தில் நடைபெற்ற 4ஆம் பௌத்த மாநாட்டை தலைமை வகித்து நடத்தியவர் யார்? யாருங்க இந்த 4வது பௌத்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுமித்திரர் மற்றும் அசோகோஷர். வசுமித்திரர் தான் வருவார் மோஸ்ட்லி, அசோகோஷரும் இருந்தார். இப்போ முதல் 4 புத்த சமய மாநாடுகள் நடந்துச்சு. 1, 2, 3, 4. முதல் இது வந்து 483, அடுத்து 383, அடுத்து 250, அடுத்தது 72. இதில் முதல் புத்த சமய மாநாடு வந்து மகா காஷ்யப்பா என்பவர் தலைமையில் ராஜகிரகத்தில் நடந்தது. ரெண்டாவது 383 சபாகமி அப்படின்ற ஒரு தலைமையில் வைஷாலியில் நடந்தது. மூன்றாவது 250 மொஹாலி புத்த திசா பாடாலிபுத்திரத்தில் அசோகர் காலத்தில் நடந்தது. அடுத்து 72 வசுமித்திரர் அவருடைய தலைமையில் காஷ்மீரில் கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் நடந்தது. அடுத்து 84வது கேள்வி. பின்வரும் நூல்களில் எது காளிதாசரால் எழுதப்படவில்லை? இதுன்னு பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம். இதுதான் இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டின். அவர் தான் வந்து இந்த தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதினவர். அதுக்கப்புறம் அபின சகுந்தலம், மேகதூதம், ரிதுசம்ஹாரம், அப்புறம் ரகுவம்சம், இந்த நூல்களெல்லாம் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படும் காளிதாசர் தான் வந்து எழுதினார். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாசர். இவர் சந்திரகுப்த விக்ரமாதித்தன் குப்த மன்னருடைய இதில் நவரத்னங்களில் ஒருவராக இருந்தவர் காளிதாசர். அடுத்து 85வது கேள்வி. கேம்போஃபோர்மியா உடன்படிக்கை எந்த 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டது? கேம்போஃபோர்மியா அப்படின்ற உடன்படிக்கை எந்த நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1797ஆம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியாவுக்கு இடையே அக்டோபர் 17ஆம் தேதி இதானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சமாதான உடன்படிக்கை. பிரான்ஸுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சமாதான உடன்படிக்கை தான் வந்து இந்த கேம்போஃபோர்மியா உடன்படிக்கை. 6வது கேள்வி. இத்தாலிய ஐக்கியத்தின் போர்வால் யார்? இத்தாலியோட ஒருங்கிணைப்பின் போர்வால் என்று அழைக்கப்படுபவர் யார்? யார் என்றால் இதற்கு விடை வந்து கரிபால்டி. ஏன் கரிபால்டின்னு சொல்கிறோன்னா இவர் வந்து சிசிலி, நேபிள்ஸ் இந்த பகுதியை வந்து 1840ஆம் ஆண்டு இராணுவ நடவடிக்கை மூலமாக இணைத்திருப்பார். சரிங்களா? இவர் வந்து இராணுவ தலைவர், ரெட் ஷர்ட் என்று அழைக்கப்பட்டாங்க. இவருடைய இராணுவ சாதனையினால தான் 2ஆம் விக்டர் இமானுவேல் வந்து இத்தாலியின் முதல் மன்னர் ஆனார். இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிற மாசினின்றவர் யாருன்னா 1831 இளைய இத்தாலி என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இதனால் இத்தாலிய மக்களிடையே தேசிய உணர்வை ஏற்படுத்தினார். இவர் வந்து மனது அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுகிறாங்க. அடுத்தது கவுர்ன்றுக்கிறாங்க பாருங்க. இவர் வந்து அறிவு என்ற கோட்பாட்டில் இருந்தார். 1859 பிரான்சுடன் சேர்ந்து ஆஸ்திரியாவை எதிர்த்தார். ஃபியாம் அண்டு சார்டினியா இந்த வடகிழக்கு பகுதியை வந்து இத்தாலியுடன் இணைப்பதற்கு முக்கிய பங்காற்றினார். யாரு? கவுர். இவர் வந்து அறிவார்ந்த சிந்தனை உடையவர். இப்போ பிஸ்மார்க்னு ஒரு வார்த்தை இருக்குது. இவர் யாருன்னா ஜெர்மனி இணைத்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் பிஸ்மார்க். அடுத்து 87வது கேள்வி. ரஷ்யாவில் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் 1921 அறிமுகப்படுத்துகிறார். யாருன்னா விளாடிமிர் லெனின். விளாடிமிர் லெனின் என்பவர் தான் வந்து ரஷ்யாவில் இந்த புதிய பொருளாதார கொள்கையை 1921 நடைமுறைப்படுத்தினார். அடுத்து 88வது கேள்வி. கெல்லாக் பிரையாண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? இந்த 1928. இந்த ஒப்பந்தத்தின் வேறு பெயர் பாரிஸ் ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா போரை துறப்பதற்கான பொது ஒப்பந்தம். பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 1928 இது பண்ணி கூடி இந்த போரை துறப்பதற்கான ஒரு பொது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது 1928. 1929
இந்த ஒப்பந்தம் வந்து நடைமுறைக்கு வந்தது. போரை தவிர்ப்பதற்கான ஒரு பொது ஒப்பந்தம். 89வது கேள்வி. முதல் உலகப் போருக்கு உண்டாக காரணம் என்ன? என்ன காரணம்? உடனடி காரணம்னு கேட்டாங்கன்னா சராஜோவோ நிகழ்ச்சி. இந்த சராஜோவோ நிகழ்ச்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசர், அதாவது இளவரசர் என்ன பண்ணுறாரு, செர்பியா என்ற நாட்டோட அந்த ஒரு இளைஞரால் 1914 படுகொலை செய்யப்படுகிறார். இதனால் கோபம் கொண்ட ஆஸ்திரியா வந்து சிரியாவின் மீது படையெடுக்குது. இதனால் முதல் உலகப் போர் ஏற்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த பால்கன் பிரச்சனையும் வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. 1912, 1913ஆம் ஆண்டு இந்த பால்கன் பிரச்சனையும் நடந்தது. இந்த லூசிடானியா நிகழ்ச்சியின் மூலமாக அமெரிக்கா முதல் உலகப் போரில் குதித்தது. ரஷ்யா புரட்சி முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது 1917 நடக்கும். அப்போ முதல் உலகப் போருக்கு உண்டாக காரணமான நிகழ்ச்சி, உடனடி காரணம்னா சரஜோவோ நிகழ்ச்சி. பால்கன் பிரச்சனையும் முதல் உலகப் போர் உண்டாக ஒரு காரணமான நிகழ்வாக தான் கருதப்படுகிறது. அடுத்த 90வது கேள்வி. முஸ்லிம் படையெடுப்பாளர் மாலிக் கபூர் மதுரையை கைப்பற்றிய ஆண்டு எது? எந்த ஆண்டு கைப்பற்றினார்? கிபி 1311ஆம் ஆண்டு. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1311 இறக்குறாரு. அப்போ அவருடைய இளைய மகனான வீரபாண்டியன் என்பவரிடம் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாரு. இதனால் கோபம் கொண்ட மூத்த மகன் சுந்தரபாண்டியன் என்பவர் என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜியிடம் சென்று மாலிக் கபூரை மதுரை மீது படையெடுக்க அழைக்கிறார். இந்த வாரிசுரிமை போர்னால அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி மாலிக் கபூர் திருவரங்கம், மதுரை, ராமநாதபுரம், இந்த ராமேஸ்வரம் இந்த கோயில்கள் எல்லாம் கொள்ளையடித்து சூறையாடிட்டு சென்று விடுகிறார். அப்போ முஸ்லிம் படையெடுப்பாளர் மாலிக் கபூர் மதுரையை கைப்பற்றிய ஆண்டு 1311. 91வது கேள்வி. மதுரையில் தில்லி சுல்தானிய ஆட்சியை ஏற்படுத்திய சுல்தானிய மன்னரின் பெயரை குறிப்பிடுக. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலுக்கான் என்று அழைக்கப்பட்ட முகமது பின் துக்ளக் தான் வந்து டெல்லியில் வந்து சுல்தான் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். 1325 பதவி இருக்கிறாரு. அதுக்கு முன்பே வந்து பிடிச்சிட்டு மதுரையை வந்து தன்னுடைய ஒரு பகுதியாக தான் வந்து கொண்டுட்டு வந்திருந்தார். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு 1335 டெல்லி சுல்தானிடமிருந்து ஜலாலுதீன் அசன்ஷா என்ற ஒருத்தர், அவருடைய மாகாண பிரிவு தலைவராக இருந்தவர் தன்னை வந்து ஒரு தனி சுல்தானாக அறிவித்து கொண்டார். அதனால் மதுரை வந்து ஒரு தனி சுல்தானியமாக மாறியது. இவரை வந்து ஜலாலுதீன் அசன்ஷாவை வந்து 1378 குமணக்கம்பன் விஜயநகர பேரரசோட அரசர் வீழ்த்தியிருப்பார். அவருடைய மனைவி மதுரா விஜயம் என்ற நூலை வந்து கங்காதேவி என்பவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. 92வது கேள்வி. தமிழகத்தில் நயங்கரா முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது நயங்கரா முறை என்பது வந்து மன்னர் வந்து தன்னுடைய அந்த தளபதிகளுக்கு வந்து தன்னுடைய நாட்டின் பகுதியை வந்து பிரித்து கொடுப்பாரு. அவங்க வந்து படைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். அதில் விவசாயம் செஞ்சு வரியை பெறுவார்கள். அரசிற்கு ஒரு பங்கினை செலுத்துவார்கள். இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசில் மிக சிறந்த மன்னரான கிருஷ்ணதேவராயர். இவர் தான் தமிழகத்தில் இந்த நயங்கரா முறையை அறிமுகப்படுத்தியவர். 93வது கேள்வி. நெற்கட்டு செவல் என்னும் இடத்தில் புலிதேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? புலிதேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஹெரான் என்பவர் தான் வந்து தோற்றுருப்பார் ஆங்கிலேயரிடம். பாளையக்காரர் தென்னிந்தியாவில் முதல்ல யார் ஆங்கிலேய எதிர்த்து வெற்றி பெற்றவர் பூலிதேவர். மதுரை வந்து 72 பாளையமாக இருந்துச்சு. அதில் தென்காசி பக்கம் இருக்கிற சங்கரன் கோயில் தான் தாலுக்காவில் இருக்கிற நெற்கட்டும் சேவல் என்ற பகுதியை தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். பூலிதேவனின் தளபதி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணி காலடி. சரிங்களா? 1759 1761 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஆற்காடு நவாப்புக்கு எதிராகவும் பல போர்களில் வெற்றி பெற்றிருப்பார். அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த இதில் வந்து ஜெனரல் ஹெரான் என்பவரை வீழ்த்தியிருப்பார். அதே நேரத்தில் 1764
நடந்த ஒரு போரில் கர்னல் கேம்பல் என்பவரிடமிருந்து தோற்றிருப்பார். யார்? பூலிதேவர். அப்போ இவர் வெற்றி பெற்ற ஆங்கிலேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வென்ற ஆங்கிலேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எரான். யாரிடம் வீழ்ந்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கேம்பல் என்பவரிடம் தோற்றிருப்பார். யார்? பூலிதேவர். 94வது கேள்வி, பின்வரும் நூல்களில் எந்த நூல் ஆரியபட்டா எழுதவில்லை? எந்த நூலை ஆரியபட்டர் எழுதவில்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுனா சரக சம்ஹிதை. இது ஒரு மருத்துவ நூல். இதை சரகர் தான் எழுதியிருக்கிறார். சரக சம்ஹிதை சரகர் எழுதியிருப்பார். ஆரியபட்டியம் வானவியல், கணிதம் இதெல்லாம் பற்றி தெரிவிக்கிறது. இது ஆரியபட்டம். ஜோதிடம் இதெல்லாம் ஆரியபட்டர் தான் எழுதினார். ரோம சித்தாந்தம் என்பது பஞ்ச சித்தாந்தம் அப்படின்றதுல ஒரு பகுதி தான் ரோம சித்தாந்தம். இதை வராகமிகிரர் தான் எழுதுனதாக சொல்கிறாங்க. இதுவும் வானவியல் சம்பந்தப்பட்ட ஒரு நூல். சூரிய சித்தாந்தம் இது வானவியல் ஜோதிடம் பற்றிய ஒரு நூல். அப்போ சரக சம்ஹிதை தான் இது மருத்துவ நூல். மற்ற மூணுமே விண்வெளி ஜோதிடம் சம்பந்தமான நூல், கணித சம்பந்தமான நூல். அதில் ரோம சித்தாந்தம் என்பது வராகமிகிரர் எழுதுவதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இதில் முற்றிலும் மாறுபட்டதாக பார்க்கும்போது சரக சம்ஹிதை தான் கரெக்டாக வரும். 95வது கேள்வி, எந்த வேதம் 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 1028 பாடல்களை கொண்டது? இதுன்னு பார்த்தீங்கன்னா முன்வேத காலத்தில் இயற்றப்பட்ட ரிக் வேதம். 1028 பாடல்களை கொண்டது, 10 மண்டலங்களை கொண்டது, 10,600 வசனங்களை கொண்டது. இது கிமு 1700 எழுதப்பட்டது ரிக் வேதம். வேதங்களிலே மிக பழமையானது ரிக் வேதம். 96வது கேள்வி, பௌத்த சான்றுகளின்படி டெக்கன் பகுதி, அதாவது தக்கான பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தக்கான பகுதி, டெக்கன் பிளாட்டோ, தட்சிணபதம் என்று அழைக்கப்படுகிறது தக்கான பகுதி. 97, பிரிவு A உடன் B ஐ பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. A, மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ யார் பண்ணியிருக்கிறா? மொஹஞ்சதாரோ யார் இது பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிந்து நதி ஓர சிந்து பகுதியில், சிந்து மாகாணத்தில் இருக்குது. லர்கானா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. சிந்து இதில் லர்கானா. ஹரப்பா பஞ்சாப் மாகாணம் மான்கோமாரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. லோத்தல் இந்தியாவில் குஜராத்தில் அமைந்திருக்கிறது. காலிபகன் வடக்கு ராஜஸ்தானில் அமைந்திருக்கிறது. அடுத்து 98வது கேள்வி, ரிக்வேத கால மக்களின் அடிப்படை தொழில் வேளாண்மையே. ஓகே, அவங்களோட இதில் அடிப்படை தொழில் வேளாண்மைனாலும் அதுக்கு அவங்களோட முக்கிய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்த்தல். சரி, இப்போ உழப்பட்ட நிலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வேளாண்மை செய்யப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஷேத்ரா. வேளாண்மை நிலம் ஷேத்ரா என்று அழைக்கப்படுகிறது ரிக்வேத காலத்தில். அடுத்து 99வது கேள்வி, பெர்லின் சுவர் கட்டப்பட்ட ஆண்டு. பெர்லின் சுவர் எங்கே கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் 1961 கட்டப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக ஜெர்மனி 4ஆக பிரிக்கப்பட்டது. அதில் கிழக்கு பகுதி ரஷ்யாவோட அந்த கம்யூனிசம் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டது. மேற்கு பகுதி முதலாளித்துவ சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டது. இறுதியாக 1989ஆம் ஆண்டு இந்த பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது. 1990 அக்டோபர் 3 ஜெர்மனி இணைந்தது. அதோட இந்த பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது. அடுத்த 100வது கேள்வி, லூசிட்டானியா கப்பல் எந்த நாட்டை சார்ந்தது? இந்த லூசிட்டானியா கப்பலை ஜெர்மனி தாக்குறனால தான் அமெரிக்கா முதல் உலகப் போரில் வருது. அது வரைக்கும் நடுநிலையாக இருந்துச்சு. 1915ஆம் ஆண்டு இது ஒரு பிரிட்டன் கப்பல். இது அட்லாண்டிக் கடல் வழியாக இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு ஒரு பயணிகள் கப்பல். இதை என்ன பண்ணுவாங்க, ஜெர்மனி தன்னுடைய யூ படகுகள் அப்படி மூலமாக இதை மூழ்கடித்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் இறந்துருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 128 பேர் அமெரிக்கர்கள். இதனால் கடுப்பான அமெரிக்கர்கள் முதல் உலகப் போரில் குதிக்கிறாங்க. அடுத்து 101வது கேள்வி, நாசிக் கட்சியின் சின்னம் என்ன? ஹிட்லரோட கட்சியின் சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா.
ஸ்வஸ்திகா என்பது இந்த சிம்பல் தான். இதுதான் வந்து ஹிட்லர் கட்சியின் சின்னமாகும். அடுத்து 102வது கேள்வி, ஜெனரல் பிரான்கோ எந்த நாட்டின் சர்வாதிகாரி? எந்த நாடு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட சர்வாதிகாரி ஜெனரல் பிராங்கோ. கிட்டத்தட்ட 1938 இருந்து 1973 வரைக்கும் இவர் சர்வாதிகாரியாக இருந்திருப்பார். ஐரோப்பாவில் மிக நீண்ட காலம் சர்வாதிகாரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் பிரான்கோ. ஸ்பெயின் நாட்டில் இருந்திருக்காரு. அடுத்தது 103வது கேள்வி, பனிப்போரின் போது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் யாரை ஆதரித்தன? இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்கா, அதாவது முதலாளித்துவத்தை ஆதரித்தன. அதே நேரத்தில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சோவியத் ரஷ்யா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டன. அடுத்து 104வது கேள்வி, நாடு என்பது நானே என்ற கூற்று யாருடன் தொடர்புடையது? யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டு மன்னர் 14ஆம் லூயி. இவர் தான் வந்து அடித்தளமிட்டு போகிறார். பிரெஞ்சு புரட்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது தெய்வீக உரிமை கோட்பாடு. அதனால் மன்னரே மிக வலிமையானவர் அப்படின்ற ஒரு கருத்தை இது பண்ணுறாரு. அதே நாடு என்பது நானே அப்படின்ற ஒரு கூற்றோடு தொடர்புடையவர். அடுத்து 105வது கேள்வி, 1740ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியத்திற்கு பின் மன்னரானவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஃப்ரெடரிக் வில்லியம். இவர் தான் வந்து ஃப்ரெடரிக் வில்லியத்துக்கு பிறகு மன்னராக முடியேறினார். அடுத்து 106வது கேள்வி, ஸ்பானிஷ் வாரிசுரிமை போர் தொடங்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டு ஸ்பானிஷ் வாரிசுரிமை போர் தொடங்கியது? 1701ஆம் ஆண்டு தொடங்குது, 1714ஆம் ஆண்டு முடியுது ஸ்பானிஷ் வாரிசுரிமை போர். இதில் ஸ்பெயின் அரசர் 2ஆம் சார்லஸ் என்ன ஆகிறாரு? வாரிசின்றி இறந்து விடுகிறார். அதனால் பிரான்ஸோட மன்னர் 14ஆம் லூயி இருக்கிறார்ல, நானே அரசன் கூறிய அரசர், அவருடைய பேரன் அஞ்சோ பிலிப் என்பவர் வந்து அரியணை ஏற துடிக்கிறாரு. பிரான்ஸ் நாட்டு மன்னர் அவருடைய பேரன். இதனால் டச்சு, பிரிட்டன் இந்த நாடுகள்லாம் வந்து அவரை எதிர்த்தன. பல போர்கள் நடக்குது. இதில் பிரான்ஸ் வந்து தோல்வி தான் அடையுது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 1713ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாங்க பிரான்ஸும் இந்த நாடுகளும். உட்ஸ்டாட் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி அஞ்சோ பிலிப் என்பவர் வந்து என்ன ஆகிறாரு? ஸ்பானிஷ் மன்னராக அரியணை ஏறுகிறார். இதனால் இங்கிலாந்துக்கு சில தீவு பகுதிகள்லாம் வந்து கிடைத்தது. அடுத்து 107வது கேள்வி, டைனாமோவை வடிவமைத்தவர் யார்? இந்த டைனாமோவை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கேல் ஃபாரடே என்பவர் இந்த டைனாமோவை கண்டுபிடித்தார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1831ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாரு. காந்தப்புலத்தின் மூலமாக மின்சாரம் கண்டுபிடித்தல். அடுத்து 108வது கேள்வி, ஜேம்ஸ் வாட் என்பவரின் கண்டுபிடிப்பு எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா நீராவி என்ஜின். 109வது கேள்வி, தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றிய நாயக்க மன்னர் யார்? திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1634 யார் மாற்றுறான்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர். இவர் தான் திருச்சியிலிருந்து தலைநகரை மதுரைக்கு மாற்றியவர். அடுத்து 110வது கேள்வி, வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவில் கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு நிதி வசூல் செய்யும் அதிகாரத்தை பெற்றது? எந்த ஆண்டில் பெற்றது பார்த்தீங்கன்னா 1765. 1764 பக்சார் போர் முடியுது. அந்த பக்சார் போரில் தோல்வி அடைஞ்சவுடன் முகலாய பேரரசர் அரசர் ஷா ஆலம் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்படி இந்த வங்காளம், பீகார், ஒரிசாவில் கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1765ஆம் ஆண்டு. நன்றி. 2013ஆம் ஆண்டு பிஜிடிஆர்பி வினா விளக்கப்பட்டது. இதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக 2017 பார்க்கலாம். நன்றி.